So again, he is the author of this book. So quickly I'll jump to the ரெண்டு ஃபேக்டர் இருக்கு to have a sleep. So one is circadian rhythm and adenosine. Circadian rhythm என்னன்னா வந்து it's a biological clock. So it's go like a sine wave. So 7 மணிக்கு it will tell the brain to wake up, and again if it is 11 pm it will tell the brain to go for the sleep. So இதுதான் அதோட வேலை. So again, having said this circadian rhythm will differ from person to person. So எனக்கு 11 o'clock தூக்கம் வருதுன்றதுனால வந்து எல்லாருக்குமே 11 o'clock தூக்கம் வருதுன்றது கிடையாது. So sometimes it will like 10 pm or 11 pm or even 12 pm. So it depends on person to person, and again same personக்கே வந்து it will differ from period to period. So நான் வந்து ஒரு adolescent stageல இருக்கும்போது I will go for 12 o'clock, and then if 30 years of age la vandu I may be going for 11 pm. So that also it will differ. So adanal vandu circadian rhythm endradhu vandu it's not unique to everyone. And the second part is adenosine, which is also called as sleep pressure. So நம்ம sleep pressure na enna vandu நம்ம எவ்வளவு நம்ம முழிச்சிட்டு இருக்கோமோ அவ்வளவு அது ஏற போகுது. So எவ்வளவு பீக் போதோ அவ்வளவோ நமக்கு தூக்கம் வர போகுதுன்னு அர்த்தம். So again 7 o'clock வந்து sleep pressure வந்து nil 0 ல இருக்கும். So at the end of 11 o'clock, 11 pm or something, 16 hours after waking up for straight 16 hours, sleep pressure வந்து peakல இருக்கும். So when both circadian rhythm and adenosine comes into place, 11 pm க்கு circadian rhythm is going to give the signal, as well as sleep pressure வந்து peakல இருக்கு. That's why we are going for sleep. So இதுல வந்து suppose நம்ம வந்து night தூங்கல, night shift பண்றோம் அப்படின்னா வந்து circadian rhythm will go with the flow. அது வந்து நீங்க தூங்கலன்றது வந்து மேட்டர் கிடையாது. It will go for a sine wave. ஆனா adenosine it is going to peak. So 11 o'clock நீங்க தூங்கல அப்படின்னா it is going to grow. So இதுதான் ரெண்டு ஃபேக்டர். And melatonin is it's like a external factor for the sleep, but it won't induce any sleep. So night இது அகைன் வந்து ஒரு நைட் ஒரு டார்க்னஸ் சன்செட் வரும்போது melatonin அது வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து ஒரு 6 o'clock to 10 o'clock வந்து அது மெலட்டோனின் வந்து பீக் போயிடும். ஸோ தட்ஸ் வை இட் வில் அகைன் கிவ் த சிக்னல் டு த பிரெயின் தட் கோ ஃபார் த ஸ்லீப். அது ஒரு அலாம் மாதிரி தான், பட் இட் ஓன்ட் இன்டியூஸ் எனி ஸ்லீப். அண்ட் அகைன் நம்ம ஒரு 6 AM or 7 AM சன்ரைஸ் ஆகும்போது மெலட்டோனின் கோயிங் டு ட்ராப். ஸோ தீஸ் ஆர் தி 3 things I want to tell. And this is more important. We have two kind of sleep. One is NREM and REM. ஸோ நம்ம படுத்தோம் தூங்கணுன்றது கிடையாது. நம்ம தூக்கத்திலேயே 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து மஸ்ட். ஸோ 8 hours ஆஃப் ஸ்லீப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 70% NREM and 20 to 22% is REM, and rest of the 5 to 6% wakefulness. நம்ம எழுந்துப்போம் நடுவில் வந்து எழுந்துக்கிறது. ஸோ மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து NREM தான் இருக்க போகுது. In that NREM the main thing is whatever we are seeing or reading or learning in the wakefulness state, அது வந்து hippocampus என்ற ஒரு பார்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். During that NREM, that whatever the information stored in the hippocampus, it is going to transfer from hippocampus to the cortex. ஸோ அதை எப்படி நான் சொல்லியிருந்தேன்னா வந்து இட்ஸ் லைக் அ பென் ட்ரைவ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. ஸோ பென் ட்ரைவ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ அகைன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா க்ளவுடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ க்ளவுடுக்கு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா வந்து ஒரு பெர்மனண்ட் ஸ்டோரேஜுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் NREM பண்ண போகுது. ஸோ இதில் பென் ட்ரைவ்ன்றது வந்து ஹிப்போகாம்பஸ், க்ளவுடுன்றது வந்து கார்டெக்ஸ். ஸோ இதுதான் அது சொன்னேன். ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது இஸ் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் NREM ஸ்லீப். அண்ட் REM ஸ்லீப்பில் என்ன நடக்க போகுதுன்னா மிக முக்கியமான கனவு வரப்போகுது. ஸோ ட்ரீம் வில் ஹேப்பன் ஒன்லி இன் தி REM ஸ்லீப். ஸோ REM ஸ்லீப் எப்போ இருக்குன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஸ்லீப்பில் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி REM ஸ்லீப் இருக்குது. ஸோ ட்ரீம் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இப்போது NREM ஸ்லீப்பில் வந்து இப்போ கேம்பஸ்லேருந்து கார்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் திங். அண்ட் தூக்கத்தில் ட்ரீமில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த வாட் எவர் தி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் தி hippocampus, we are going to take that incident and then நம்மளுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கிட்ட வந்து இது வந்து பிளேஸ் பண்ணி
ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் போட்டு அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து ட்ரீமில் தான் நடக்க போகுது. ஸோ ட்ரீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் சொல்யூஷனிங். ஸோ தட் இஸ் அபவுட் தி ரெம். ரெம்ல அகைன் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி மெயின் இஸ் ட்ரீம். அண்ட் தென் ஒன் மோர் திங், ட்ரீமில் வந்து brain is going to paralyze our entire body. So that is very important. So dream பண்ணும்போது we can't move our body anything. நம்ம கையை காலாட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் brain will paralyze us. ஸோ கம்ப்ளீட் பேரலைஸ் அட்டாக் ஆன மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீம்ஸ் இதில் இருப்போம். ஸோ அது எப்படி நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ எதனா ஒரு குழந்தை வந்து தூங்கிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ சின்ன பசங்க தூங்கிட்டாங்கன்னா வந்து சப்போஸ் சோஃபாலே தூங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள எடுத்துட்டு தூக்கிட்டு நம்ம வந்து பெட்டுக்கு வந்து போடுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கை கால் கழுத்து எல்லாமே தொங்கிடும். ஸோ லிட்டரலி லைக் எ டெட் பாடி தான் அவங்க. ஸோ அதுதான் வந்து பேரலைஸ் அட்டாக். ஸோ பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ மசிலில் வந்து அந்த ஒரு கிரிப்னஸ் இருக்காது. ஸோ அதுதான் வந்து யூ கேன் ரிலேட் சம்திங் வித் தட் ஐ செட் லைக் பேரலைஸ் ஆகும் ட்ரீமில் இருக்கும்போதுன்றது. இது வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, they are not dead, they are actually dreaming. ஸோ அது எப்படி டெட் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஐ மூமெண்ட் இருக்கும், கண்ணில் மட்டும் ஐ மூமெண்ட் இருக்கும். தட் இஸ் வை தட் ரெம் இஸ் கால்ட் அஸ் ரேபிட் ஐ மூமெண்ட். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அவங்க செத்துட்டாங்களா இல்லை ட்ரீமில் இருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் பிரீத் இருக்கும். ஸோ மைக்ரோ ஸ்லீப் இது வந்து தூங்கலைன்னா வந்து மைக்ரோ ஸ்லீப் வந்து ஒரு 1 to 2 செகண்ட்ஸ்க்கு ஆகும். ஸோ இதுதான் வந்து மேஜர் திங் டு ஹேவ் ஆக்சிடென்ட். So as I said, so Vijay and Sadesh and team, so loss of sleep deprivation nala, see here in this graph there are 5 countries listed: US, UK, Canada, Japan and Germany. So 411 billion US dollars loss ஆகப்போகுது sleep deprivation nala. So imagine the loss they are going to make per year due to sleep deprivation. So இதுதான் ஸ்டடி சொல்லுது. ஸோ எல்லாரும் தூங்கி எழுந்தோம்னா இந்த $411 ஃபார் யூஎஸ் கண்ட்ரி அவங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. சேம் லைக் யூகே விச் இஸ் $40 billion, ஃபார் கனடா இஸ் $21 billion. ஸோ இதுதான் ஸ்டடி. இதுவே ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 2.3% ஆஃப் ஜிடிபி யூஎஸில் வந்து லாஸ், விச் மீன்ஸ் 2.3% நம்ம எஜுகேஷனுக்கு வந்து இது வந்து சேவ் பண்ணிட்டோம், தூங்கி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா இமேஜின் தட் 2.3% ஆஃப் யூஎஸ் ஜிடிபி. ஐ திங்க் தே ஆர், இஃப் ஐ எம் நாட் ராங், யூஎஸோட ஜிடிபி இட்ஸ் 11 or 15 trillion, ஐ திங்க் ஸோ. ஐ எம் நாட் ராங், ஐ மீன் நாட் ஷுர். அதில் 2.3% நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. இஃப் தட் 2.3% இஸ் invested on education or military or research, ஸோ நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அகைன் திஸ் இஸ் ஒன்லி த ஸ்டடி ஹேப்பன்ட் இன் தி டெவலப்ட் கண்ட்ரி. ஸோ இது இந்தியாவிலலாம் வாய்ப்பே கிடையாது இது மாதிரி ஒரு ஃபிகர் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ இதுதான் நான் அப்போ சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராஃப் மேலே பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ பாரு 1940 this dotted is nothing but sleep, and this black continuous graph வந்து obesity. So 9 hours நம்ம sleep பண்ணியிருக்கோம் around 1950s. So once that scientific revolution happened, ஐடி உள்ள வர அந்த மாதிரி scientific revolution தான் வந்து பூம் ஆச்சு ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து as I said அந்த ஜிஎம்டி அது ஷிஃப்ட் டைமிங்கில் வந்து ஒரு ஷிஃப்ட் வருது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ரவுண்ட் த கிளாக் வந்து நம்ம வேலை செய்யணும். ஸோ அந்த மாதிரி அது ப்ரொடக்ஷன் யூனிட் அந்த மாதிரிலாம் வர என்ன ஆகுதுன்னா ஸ்லீப் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ ஆவரேஜ் 9 hours இருந்தது. 2000 அரௌண்ட் 2005 or 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 hours வந்து நின்று இருக்கு. அட் த சேம் டைம் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒபிசிட்டி இப்போ 35% ஷூட் ஆயிருக்கு வித்தின் 50 years. ஸோ அதுதான் இந்த யுவல் நோவா ஹராரியோட புக்கெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா ஸோ வந்து நம்ம ஒரு 100 years முன்னாடி எப்படி வந்து டெத் ரேட் எப்படி அதிகமாக இருக்குன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபெமைன் ஆர் ஸ்டாவேஷன். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு புயல் வந்திருக்கும், இல்லைனா வந்து பஞ்சத்தில் அடிப்பட்டு தான் சாவாங்க, இல்லைனா வந்து இந்த மாதிரி கால்ரா, நம்ம எப்படி கொரோனா வந்திருக்கோம் அந்த மாதிரி கால்ராலாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா சாவாங்க. ஸோ அரௌண்ட் தி வேர்ல்டு.
ஸோ இப்படி தான் செத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் நம்ம வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் இந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்துட்டவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த சாவெல்லாம் கம்மியாயிடுச்சு. வேற நம்ம சாப்பிட்டே சாகிறது வந்து அதிகமாயிடுச்சு. எப்படின்னா ஒபிசிட்டி, சுகர். ஸோ இந்த மாதிரி வந்து in 2020 around the world very minimal percentage of death happening due to starvation, ஆப்பிரிக்காவில் உள்பட. ஸோ அவங்களுக்கு 3 வேளை நல்ல சத்தான சாப்பாடு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்காது. பட் அவங்க எதுவுமே இல்லாமல் செத்துட்டாங்க. மால் நியூட்ரிஷன் இருக்கும், பட் எதுவுமே இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் செத்துட்டாங்கன்றது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ தட் இஸ் அபவுட் தி குட் பார்ட் இன் ரெவல்யூஷன், சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். பட் பேட் பார்ட் இஸ் நம்ம சாப்பிட்டே உயிரை விடுறோம். ஸோ இதுதான் வந்து மினி ரீகேப் ஆஃப் வாட் ஹேப்பன். ஸோ இந்த பிஃபோர் ஐ கோ ஃபார் தி கொஸ்டின் ஆன்சர் செஷன், so the big thing I want to touch base in sleep deprivation, so which I missed in last session. So sleep இல்லாதனால என்ன நடக்க போகுது? ஸோ அப்படின்னா வந்து shorter sleep is equal to shorter life. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு இதுலேயே அந்த புக்லேயே அவர் கேட்டிருப்பாரு, உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், வேறு எங்கே வேணா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது கேட்பாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு செஷன் நடந்திருக்கும். ஏதோ ஒரு மந்த்லி ஒன்ஸ், குவார்டர்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸில் வந்து ஒரு ஃபிட்னஸ் செஷன் யாருன்னா ஒரு ஹெச்ஆர் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் செஷனில் என்னென்ன, இப்போ நான் அட்டன் 10 years எனக்கு ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் அட்டன் பண்ண ஃபிட்னஸ் செஷன்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாங்க் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் 5K 10K ரன்னிங் வந்து எப்படி வந்து உங்களை ஸ்டெமினா பில்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி நீங்கள் ஃபுட் இன்டேக் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்து ஸ்ட்ரெச்சிங் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வாட்சில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு வந்து வாரம் அனுப்புங்க, உங்களுக்கு வந்து எதனா ஒரு பாயிண்ட்ஸ் தருவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களை நான் பூஸ்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் நடக்குமே தவிர்த்து எந்த ஒரு ஃபிட்னஸ் செஷன்லேயும் தூக்கத்தை பற்றி பேசுனதே கிடையாது. ஸோ எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்படி தூங்கணும், தூக்கம் வரலன்னா என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செஷன் நான் தெரிஞ்சு இல்லை. அது மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குன்றது என்னோட ஒரு கெஸ். ஸோ இதுதான் வந்து ஆத்தரும் சொல்கிறாரு. ஸோ அப்போ ஃபிட்னஸ்னாலே வந்து சாப்பாடும் எக்ஸசைஸும் தான் இருக்குது, ஸ்லீப் அந்த இடத்துல வரவே இல்லை. அதுதான் அவேர்னஸ். பட் அக்கார்டிங் டு தி ஆத்தர் அவர் ஒரு பிரமிட் போடுறாரு. ஸோ வந்து த்ரீ திங்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் தி ஹெல்த்தி லைஃப். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் ஸ்லீப். அதுதான் வந்து பேஸ். அந்த ஸ்லீப்புக்கு மேலே ஃபுட்டுக்கு மேலே எக்ஸசைஸ். ஸோ நம்ம உல்ட்டாவாக பண்ணுறோம். நம்ம வந்து டயட்டில் இருக்கோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். பட் ஸ்லீப் பார்த்தீங்கன்னா வந்து 5 to 5.5 hours இருக்கும். எப்படா தூங்குறேன்னு கேட்டால் வந்து நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து எப்போனா தூங்குவேன். அதே மாதிரி வந்து 5 மணி நேரம் தூங்குவேன். நான் வீக்கெண்ட் வந்து எனக்கு லீவ் இருக்கிறதுனால நான் 8 மணி நேரம் தூங்கிப்பேன், நான் கேட்சப் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வர ஆன்சர் டியூ டு அவர் ஒர்க் கல்ச்சர். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். பட் வி ஹாவ் டு ஒர்க் டுவோர்ட்ஸ் தி பெட்டர் வே ஆஃப் ஹேவிங் ஸ்லீப். ஸோ உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் தான் பிரச்சனை அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு மூவ் ஆன். ஸோ நாளைக்கே மூவ் பண்ணிட முடியாது, பட் அட்லீஸ்ட் ஸ்டார்ட். எதனா ஒரு ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யூஎஸ் ஷிஃப்ட்டில் இருக்கேன், நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து யூகே ஷிஃப்ட் வர முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா இந்தியன் ஷிஃப்ட்டுக்கு வர முடியுமான்னு பாருங்கள். ஏஷியா பசிபிக் வர முடியுமான்னு பாருங்கள். இல்லை கம்ப்ளீட்டாக எனக்கு வேலையே விட்டுட்டு வேறு வேலைக்கு போக முடியுமான்னு பாருங்கள். ஸோ தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் 50,000 60,000 ஏர்ன் பண்ணுறீங்க, நான் அடுத்த வேலைக்கு போனால் 30,000 தான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, போயிட்டே இருங்க. ஸோ அதுதான் வந்து அந்த சோஷியல் ப்ரெஷர் அங்கே வரும். என்னடா நம்ம வந்து காசு கம்மியாக பார்க்குறோமே, நம்மளால் இந்த வீடு வாங்க முடியலையே, இந்த வந்து வண்டி வாங்க முடியலையே, கல்யாணம் நடக்க மாட்டுது. ஸோ இது எல்லாமே சோஷியல் ப்ரெஷர். இது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம பேசிகிட்டே தான் இருக்க முடியும். பட் இதெல்லாம் ஒர்த்தா? அட் த எண்ட் ஆஃப் 42 இயர்ஸில் முந்தா நேற்று வந்து வடிவேல் பாலாஜி இறந்துட்டார். என்ன ரீசன்? ப்ரெஷர்ன்றாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. ஸோ ஆனால் நிறைய சொல்லிட்டாங்க. நான் சும்மா அதெல்லாம் பார்க்கும்போது ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து ஸ்லீப்பை பற்றி பேசுனதே இல்லை. ஸோ அவர் தூங்குறாரா இல்லைன்னா எனக்கு தெரியாது. பட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஜிம் போவார், அவர் வந்து நல்லா ஆர்ம்ஸ்லாம் வச்சுருக்காரு, நல்லா ஜாலி, அவர் வந்து ஒரு காமெடியன், நல்லா சிரிச்சு பேசுவார், அவரோட உட்காந்தாலே கலகலன்னு இருக்கும். ஸோ அப்படி கலகலன்னு இருக்கிறவருக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது? அப்போ ஜிம் ஃப்ரீக்கில் அப்புறம் என்ன ஒரு ஹெல்த் பிரச்சனையாக வரப்போகுது? ஸோ இதெல்லாம் அப்போ நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, மேபி ஸ்லீப் கூட இருந்திருக்கு.
ஸோ சார் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ அப்போ ஸ்லீப்னால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிபி. ஸோ பிபி வந்து ஷூட்டப் ஆக போகுது. ஸோ பிபி ஷூட்டப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸாக ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக். ஸோ அவரோட ஸ்டடி படி, இஃப் யூ ஆர் ஸ்லீப் டிப்ரைவ்ட் ஃபார் 5 continuous years, யூஆர் 200% சான்சஸ் டு ஹேவ் ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக். ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் அண்ட் ஸ்டடி சொல்லுது. ஸோ நம்ம 5 வருஷம் தொடர்ந்து நம்ம தூக்கம் வந்து 8 hours ஸ்லீப் இல்லை, 8 hours கீழே தான், மினிமம் 7 hours அது கீழே தான் இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக் வரப்போகுது. 200% சான்சஸ் இருக்குன்றாரு. ஏன் அப்படின்னா வந்து இந்த பிபி தான் காரணம். பிபி ஷூட்டப் ஆக போகுது. க்ரோத் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த க்ரோத் ஹார்மோனோட வேலை என்னென்னா வந்து இட்ஸ் அதர்வைஸ் கால் அஸ் ஹீலர் ஆஃப் பாடி. ஸோ நம்மளுக்கு பாடியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு ஹீல், இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அவர் பாடி டு ஹீல். ஸோ அந்த ஹீல் எப்போ நடக்கும்னா நம்ம தூக்கத்தில் தான் நடக்கும். ஸோ நம்ம தூங்கலைன்னா க்ரோத் ஹார்மோனோட வேலை செய்ய முடியாது. ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா முடி கொட்டும், முடி நரைக்கும், ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் என்ன சொல்லுவோன்னா, என்ன வயசுக்கு ஏற்ற ஃபேஸே இல்லை, முத்தனம் மூஞ்சி மாதிரி இருக்குது, நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். டபுள் சின் விழும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு க்ரோத் ஹார்மோன் அங்கே வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஏன் வேலை செய்யலைன்னா நம்ம தூங்கலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ க்ரோத் ஹார்மோன் வேலை செய்யலைன்னா உங்களுக்கு வந்து ஹீல் அங்கே நடக்கலை. ஹீல் நடக்கலைன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து வயசான வழுக்க வரதான் செய்யும் அப்படின்றோம். அதனால ஸ்லீப்னால தான் வந்து வழுக்க வருது, ஸ்லீப் இல்லாதனால தான் வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றது வந்து ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் 100%ன்னு சொல்ல முடியாது. பட் இட் பிளேஸ் எ ஹியூஜ் ரோல். இது ஆனால் டைரக்டாக வந்து ஸ்லீப்னாலன்னு கிடையாது, ஸ்லீப் இல்லாதனால சில ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்யாது, அதனால வர ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ ஹெச்டிஎல் எல்லாருமே தெரியும், ஹெச்டிஎல் எல்டிஎல். ஸோ ஹெச்டிஎல் அதிகமாக போகுது. ஹெச்டிஎல் அதிகமாச்சுனாலே வந்துட்டு உங்களோட ஆர்டரிஸில் வந்து பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம், பிளாக் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ பிளட் திக்னஸ் அதிகமாகும். ஸோ ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கால் கார்டிசல். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னா வந்து ஆஸ் ஐ செட் அமிக்டலா, ஞாபகம் இருக்கா தெரியல. ஸோ அமிக்டலான்னு ஒரு பார்ட் பிரெயினில் இருக்குது, that will take care of all the emotional content of our emotion. என்னென்னலாம் எமோஷன் நம்ம கோ த்ரூ பண்ணுறோமோ அந்த அமிக்டலான்ற ஒரு பார்ட்டு தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம ப்ரெஷர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமிக்டலா என்ன பண்ணோம், ஸ்ட்ரெஸ், ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஸோ அது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து என்ன பண்ணோம், ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதுதான் டெசிஷன் எடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா சூசைட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து கத்தி எடுத்து நம்ம கையை அறுத்துக்கலாம், இல்லைனா வந்து எவனையா குத்தி கொலை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டெசிஷன் தான் எடுக்கும் அது. ஸோ தட் இஸ் வை ஐ நம்ம சேட்லேயே போட்டேன், ஏன் நீட்டில் சாவறாங்கன்னா டிப்ரெஷன். கண்டிப்பாக எல்லோரும் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. ஏன் டிப்ரெஷன் வருது? ஏன்னா தூக்கம் இல்லை. ஸோ அதுதான் ஒன்லி 100% அது வந்து உண்மை. ஸோ அப்போ அது என்ன நடக்குது, அப்போ ஏன் தூக்கத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, ஆஸ் ஐ செட் என்ஆர்இஎம் ஸ்லீப், த ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ஸ்லீப். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா, it will send the calming signal to fight and flight nervous system. ஸோ நான் சொன்னல அந்த அமிக்டலான்றது தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஃபைட் அண்ட் ஃப்ளைட்னா என்னன்னா, எய்தர் யூ கோ ஃபார் ஃபைட், நான் அடிப்பேன் கொல்லுவேன், அதுதான் ஃபைட்டு. ஃப்ளைட்னா வந்து இப்போ நாய் துரத்துது, இல்லை அலாம் அடிக்குதுன்னா டக்குன்னு ஏந்துக்கிறேன், நாய் துரத்துதுன்னா நான் திருச்சின்னு ஓடுறேன். ஸோ இதெல்லாம் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ நீ பயப்படுறியா இல்லைனா வந்து எதிர்த்து அடிக்க போறியா? ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷில் வந்து ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. தட் பார்ட் இஸ் அமிக்டலா. ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து இட் வில் சென்ட் சம் சிக்னல் அண்ட் இட் வில் காம் டவுன் தட் அந்த எமோஷனெல்லாம் கட்டுப்படுத்திடும். எது என்ஆர்எம் ஸ்லீப். ஸோ அப்போது என்ன ஆகும்னா வந்து ஆப்வியஸ்லி ஹார்ட் பீட்லாம் வந்து கம்மியாக போகுது, பிபி வந்து கம்மியாக போகுது, உங்களோட பாடி டெம்பரேச்சர் கம்மியாக போகுது. ஓ பிரசன்டேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. பிரசன்டேஷன் வச்சிருக்கியா க்ளோஸ் பண்ணி? இல்லை க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி இவ்வளோ பிபிடியில் இல்லை அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இன் ஹேவிங் ஸ்லீப், பர்டிகுலர்லி என்ஆர்இஎம் ஸ்லீப். அதுதான் நான் சொன்னேன், ஸ்லீப்ன்றது வந்து நான் வந்து தூங்கிட்டேன்னா ஸ்லீப்பாக கிடையாது. எந்த ஸ்லீப்பில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்னா வந்து யூ ஆர் கோயிங் டு மிஸ் தி 60 to 70% ஆஃப் என்ஆர்எம் ஸ்லீப். அப்போது நான் தூங்க போகிறேன்னா அப்போ என்ன நான் தூங்கிட்டேன், ஆனால் நீ சொன்ன மாதிரி எனக்கு ப்ரெஷர்லாம் இறங்கலை அப்படின்னா யூ மிஸ் தி என்ஆர்எம் ஸ்லீப். இப்போ எப்படி உனக்கு வந்து அந்த வேலை நடக்க போகுது, எப்படி காம் வரப்போகுது? வராது.
ஸோ அதே மாதிரி தான் வந்து டைப் 2 டயபெட்டிக் வந்து ஏறும். ஏன் டைப் 2 டயபெட்டிக் ஏறப்போகுது அப்படின்னா வந்து வி ஆல் நோ தட் பார்ட் ஆஃப் இன்சுலின் என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு செல்லுக்கு வந்து இட் வில் கிவ் சம் ரெஸ்பாண்ட். செல் வந்து ஒரு இன்சுலின் ரெஸ்பாண்ட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு அப்சர்வ் தி குளுக்கோஸ் ஃப்ரம் தி பிளட். அதான் அதோட வேலை. ஸோ குளுக்கோஸ் வந்து நீ வந்து அப்சர்வ் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸாக சுகர் ஷூட் அப் ஆக போகுது. ஸோ இதுதான் இன்சுலினோட வேலை. அப்போ நீ வந்து தூங்கினாதான் இந்த வேலை நடக்கும். நீ தூங்கலைன்னா வந்து இன்சுலின் அந்த ரெஸ்பான்ஸ் செல்லோட ரெஸ்பான்ஸ் டு இன்சுலின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டாப். டே பை டே வந்து அது கம்மியாகும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்றுச்சுனா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இன்சுலின் ஷார்ட் எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும்னா வந்து நீ வந்து ஆர்டிஃபிஷியலாக நீ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்சுலின் வந்து நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வேலை செய்ய வைப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா யார் வந்து இன்சுலின் ஷாட் எடுக்கிறாங்களோ லைஃப் லாங் தே ஆர் கோயிங் டு டேக் தி இன்சுலின் ஷாட். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ அப்போ நீ தூங்கிட்டேன்னா நீ வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஆக மாட்டேன், டைப் 2 டயபெட்டிக் ஆக மாட்டேன். டைப் 2 டயபெட்டிக்லாம் ரிவர்ஸே கிடையாது. ஒன்ஸ் வந்ததுன்னா வந்து தான் அதெல்லாம். ஸோ அப்போ வந்து ஏன் ஒபிசிட்டி, நான் ஒரு கிராஃப் காமிச்சேன். ஏன் ஒபிசிட்டி அப்படின்னா வந்துட்டு 2 ஹார்மோன் இருக்குது, லெப்டின் அண்ட் கெர்லின். ஸோ லெப்டின் என்ன பண்ணுன்னா வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா வந்து நம்ம வயிறு ஃபுல்லாகிடுச்சு, ஓகே நம்மளுக்கு வந்து பசி போயிடுச்சு அப்படின்றது வந்து பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குற ஹார்மோன் வந்து லெப்டின். இல்லை எனக்கு பசிக்குது இப்போ நான் சாப்பிடணும் அப்படின்ற அந்த சிக்னல் தரப்போகுது கெர்லின். அப்போது இப்போ நீங்கள் வந்து 9 மணிக்கு சாப்பிட்டுட்டீங்க, 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் 1 மணிக்கு தான் நீங்கள் பெட்டுக்கு போகிறீங்க, தூங்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இந்த லெப்டின் லெவல் கம்மியாயிடும், கெர்லின் லெவல் அதிகமாகிடும். ஈவன் தோ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, உங்களுக்கு பசியே இல்லைனாலும் இந்த மிஸ்மேட்ச் இன் போத் தி லெப்டின் அண்ட் கெர்லின் என்ன நடக்கும்னா லெப்டின் கீழே இறங்குறதுனால பசிக்குதுன்ற பிரெயின் சிக்னல் கொடுத்துரும். இந்த கெர்லின் அதிகமாகிறதுனால சாப்பிடுன்னு உங்கள் பிரெயின் சொல்லும், ஆனால் உங்களுக்கு பசிக்கலை. பட் டியூ டு ஸ்லீப் டிப்ரிவேஷன் இந்த ஹார்மோன் பிரச்சனைனால நீங்கள் சாப்பிடுவீங்க. இன்னொரு பியூட்டிஃபுல் ஹார்மோன் ஒன்று இருக்குது, எண்டோ கேனிபியாட்ஸ். கேனிபன்னா என்ன நம்மளுக்கு தெரியும், ட்ரக்கு. ஸோ இந்த ஹார்மோனும் வந்து ஏறிடும். இந்த 2 லெப்டின் அண்ட் கிரெல்லின் அந்த ஹார்மோன் ஏறுறது இல்லாமல் இந்த எண்டோ கேண்டிபன்ஸும் ஏறுறதுனால வி வில் கோ ஃபார் ஸ்நாக்ஸ். நம்ம வந்து 1 மணிக்கு எழுந்திருக்கும் போது நம்மளுக்கு பசிச்சாலும் நம்ம கிட்ட பழம் இருக்குது, சாதம் இருக்குது, ஒரு சிப்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி வி வில் சூஸ் தி சிப்ஸ். இது எல்லாருமே பண்ணியிருக்கோம், சிப்ஸ் எடுத்து தான் சாப்பிடுவோம். அது ஏன் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஹார்மோன் வேலை செய்யுது. அந்த ஹார்மோனோட வேலை ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லும். ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது 1 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா பசிக்கல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பசிக்கல, ஆனால் இந்த ஹார்மோன்னால பசி தூண்டுது. ஆனால் இன்னொரு ஹார்மோன்னால நீங்கள் ஸ்நாக்ஸை தான் சாப்பிட போகிறீங்க. அப்போ என்ன நடக்கும்? நாரியம் ஸ்லீப்பு காலி. இந்த ஹார்மோன்னால நீங்கள் சாப்பிட போகிறீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி வரப்போகுது, டயபெட்டிக் வரப்போகுது, பிபி ஷூட் அப் ஆக போகுது, ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, ஸ்ட்ரோக் வரப்போகுது, கேன்சர் வரப்போகுது. எப்படி கேன்சர் வரப்போகுதுன்னா வந்துட்டு நேச்சுரல் கில்லர் செல்லுன்னு ஒரு செல் இருக்குது. நம்ம பாடியில் வந்து எப்பயுமே கேன்சர் இருக்கும். ஸோ கேன்சர் வந்து திடீர்னு வந்து வந்துடாது. ஸோ எப்பயுமே வந்து நம்ம பாடியில் வந்து கேன்சர் இருக்கும். இந்த நேச்சுரல் கில்லர் செல் வந்து அதோட வேலையே இந்த கேன்சர் செல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது வந்து ஒரு ப்ரோட்டீனை இன்ஜெக்ட் பண்ணி அது கில் பண்ணுற வேலை தான் அந்த நேச்சுரல் கில்லர் செல். அகைன் அதுவும் நைட்டில் தான் வேலை செய்யும். ஸோ நம்ம ஸ்லீப் டிப்ரைவ் பண்ணுறதுனால நேச்சுரல் கில்லர் செல்லோட வேலையும் செய்ய விடாமல் கேன்சர் வரப்போகுது. அண்ட் ஒன் மோர் மெயின் திங், இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டம் அங்கே அடி வாங்க போகுது. நம்மளுக்கு தெரியும் இம்யூன் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து நான் இம்யூன் சிஸ்டம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நான் சொல்லிட்டேன் அப்போ என்ன, ஓகே நான் வந்து வேக்சின் ஃப்ளூ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேக்சின் போட்டுக்கிட்டேன்னு வைங்களேன். ஓகே அந்த ஃப்ளூ போட்டதுனால நான் வேக்சின் ஃப்ளூ நான் போட்டுக்கிட்டனால எனக்கு வந்து இம்யூன் கிடச்சிடும், எக்ஸ்டர்னல் இம்யூன் கிடச்சிடும். நான் நேச்சுரலாக எனக்கு இம்யூன் போனாலும் எனக்கு எக்ஸ்டர்னலாக நான் இம்யூன் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய நம்ம குழந்தைங்களாம் தெரியும் எத்தனை ஷார்ட்ஸ் நம்ம எத்தனை வேக்சின் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. மாதம் குவார்டர்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டே கொடுத்துருப்பாங்க. சரி நான் வந்து 2 இயர்ஸ் முடிச்சிட்டேன் என் பையனுக்கு. இப்போ படிக்கும்போது தான் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் 1 வீக் நீ வந்து ப்ராப்பராக தூங்கியிருக்கணும். யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் 8 hours ஸ்லீப் அட்லீஸ்ட் ஃபார் 1 வீக் பிஃபோர் கிவிங் தி ஃப்ளூ ஷாட். அது ஆகலைன்னா ஆன்டிபாடி கிரியேட் ஆகாது. ஸோ நம்ம ஃப்ளூ ஷாட்டோட சின்னதாக நான் ஒரு லைனில் சொல்லணும்னா, நீங்கள் ஃப்ளூ ஷாட் போட்டிங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடி கிரியேட் ஆகி இட் வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தட் பர்டிகுலர் ஃப்ளூ. ஸோ ஒன்ஸ் அந்த ஆன்டிபாடி நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, எப்போ நம்ம வயசில் எந்த வயசில் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர், இப்போ சப்போஸ் வந்து
நம்ம நிமோனியா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எந்த வயசில் நிமோனியா வந்தாலும் சின்ஸ் வி ஆல்ரெடி ஹேவ் தட் ஆன்டிபாடி இட் இஸ் கோயிங் டு ஃபைட் அகேன்ஸ்ட் தட் பர்டிகுலர் ஃப்ளூ. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஆனால் நான் இன்ஜெக்ட் பண்ணி எனக்கு ஆன்டிபாடியே வரலன்னா 3000 4000 நான் கொடுக்குறேன், கொடுத்து நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணி எனக்கு ஆன்டிபாடி கிரியேட் ஆகலன்னா நான் எங்கே போய் செக் பண்ணுவேன் எனக்கு ஆன்டிபாடி கிரியேட் ஆயிடுச்சு இல்லை? நான் திரும்பி லேப் போய் செக் பண்ண முடியுமா என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு? இல்லை நாளைக்கே கொரோனாக்கு வேக்சின் வருது, நம்ம திடுப்புன்னு எல்லாரும் ஓடி போய் இப்போ கொரோனானால யாரும் தூங்குறது இல்லை, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ல எவனும் தூங்குறதே கிடையாது. அப்போ நாளைக்கே வேக்சின் வந்துடுச்சு, எல்லாரும் முந்திக்கிட்டு போயிட்டு நான் வேக்சின் போடுங்க அப்படின்ட்டு வேக்சின் போட்டு எனக்கு கொரோனா வந்துடுச்சுன்னு நம்ம புலம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் வேக்சின் வரப்போகிறது ஒழுங்கானு நம்மளுக்கு தெரியாது. இவங்களாம் வந்து ரஷ்அப் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு மேட்ரு. சப்போஸ் ஒரு நல்ல வேக்சின் ஒன்று வருது, அதை போட்டும் ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா நம்ம 8 hours ஸ்லீப் பிஃபோர் வேக்சின் ஷாட் அட்லீஸ்ட் ஃபார் 1 week நம்ம தூங்கியிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், எந்த ஹாஸ்பிட்டல்னாச்சு ஃப்ளூ ஷாட் போகிறதுக்கு முன்னாடி பாப்பா தூங்குச்சா இல்லையான்னு கேட்டிருக்காங்களா? என் குழந்தை கேட்டதே கிடையாது. இல்ல ஆக்சுவலா இந்தியால கேட்டது இல்ல, நான் 2 இடத்துலயும் வேக்சின் போட்டுருக்கேன். இந்தியா, சிங்கப்பூர்ல தூங்கலன்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எத்தனை? அதுதான் 1 week. கரெக்ட். அப்ப அந்த அவேர்னஸ் அங்க இருக்கு, அப்ப இந்தியால இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு டைம் 3000 4000 நான் செலவு பண்றேன்னா 2 yearsல ஆல்மோஸ்ட் ஐ வுட் ஹவ் ஸ்பெண்ட் சம் 30,000 ஆர் 20,000 மினிமம் நான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். அப்ப எல்லாமே வேஸ்டானு எனக்கு இப்ப தோணுது. எனக்கு தெரியலையே, எனக்கு மறந்து போச்சு அவன் தூங்கினானா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்போதான் வந்து அப்போ திரும்பி வந்ததுன்னா நம்ம யாரை போய் கேட்க முடியும்? ஸோ இதுதான் அவேர்னஸ், இதுதான் நான் வந்து உங்கள் குழந்தைக்கு தரணும். அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃப்ளூ ஷாட், அப்போ கொரோனா அந்த டைமில் தான் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு இது வருதுன்னா வெயிட் பண்ணி ஒன் வீக் நல்லா தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஷாட்டுக்கு போகணும். அப்போ தான் ஆன்டிபாடி கிரியேட் ஆகும், ஏன்னா வேஸ்ட். ஸோ இதுதான் வந்து அண்ட் ஃபைனல், திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் பிகாஸ் ஆஃப் ஸ்லீப் டிப்ரிவேஷன், டிஎன்ஏ சேஞ்ச். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், சுகர் வரப்போகுது அது வரப்போகுது சொல்லியாச்சு. கடைசியில் அது எங்கே போய் அடிக்குதுன்னா டிஎன்ஏல போய் அடிக்குது. சரி, டிஎன்ஏ தான் நம்மளுக்கு எல்லாமே, இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணுன்றது எல்லாமே வந்து டிஎன்ஏ தான் பேஸ். டிஎன்ஏவே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ். நம்ம வந்து சொல்லுவோம்ல, வந்து இப்போ இந்த கத்திரிக்காய்லாம் வந்து ஜிஎம் கத்திரிக்காய் அப்படின்வோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கத்திரிக்காய், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு கோல்டன் ரைஸ்னு ஒன்று வரப்போகுது, அது என்ன ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ், அதை சாப்பிட்டா விட்டமின் சி டிஃபிஷியன்சி வராது, விட்டமின் டி டிஃபிஷியன்சி வராது. இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் தான் எல்லாமே வருது. இப்போ பாவக்காய்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது கோவக்காய் சைஸுக்கு இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே அது வந்து அப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கிண்டல் அடிப்போம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் தூங்காதனால தினைக்குமே உன்னோட ஜீன் வந்து அங்கே மாடிஃபை ஆகிட்டு இருக்கு. அது யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஜீன் மாடிஃபை ஆச்சுன்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்கள் ஜீன் தான் உங்கள் குழந்தைக்கு போகும், உனக்கும் பிரச்சனை, உன்னோட வாரிசுக்கும் பிரச்சனை. அது உன் பையனுக்கு மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ சின்ன தூக்கம், நம்ம சொல்லுவோம் சின்ன தூக்கம், துச்சமாக மதிச்சு தூக்கி போடுற தூக்கம் டிஎன்ஏ வரையும் அடிக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, மெயின் எஃபெக்ட் ஆஃப் ஸ்லீப் டிப்ரிவேஷன். ஸோ இதை நான் போன வாட்டி சொல்லலை, ஸோ இந்த வாட்டி சொல்லிட்டேன். ஸோ அகெயின் 2 more important thing, ஆல்கஹால் அண்ட் ஸ்லீப்பிங் பில். போன வாட்டி நான் 1 லைனில் சொன்னேன். ஸோ ஆல்கஹால் குடிக்கிறதுனால வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தூக்கம் வரேன்னா சரக்கு அடிச்சுட்டு ஒரு கட்டிங் போட்டு தூங்கிடுறா அப்படின்வாங்க. ஸோ தூக்கம் நீங்கள் வந்து சரக்கு அடிச்சிட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். ஆனால் அது வந்து சப்ஜெக்டிவ் தான், தூங்குற மாதிரி இருக்கும். அதே தான் ஸ்லீப்பிங் பில்லும். ஸ்லீப்பிங் பில் போட்டிங்கன்னா நீங்கள் தூங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் தூங்குற மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக தூங்கலை நீங்கள். இட் இஸ் போத் ஆர் செடேட்டிவ் ஃப்ரம் வேக்ஃபுல்னஸ். ஸோ உங்களை எழுந்துக்க விடாமல் பண்ணுற வேலையை தான் ஆல்கஹாலும் பண்ணுது, ஸ்லீப்பிங் பில்லும் பண்ணுது. ஆனால் நீங்கள் தூங்கலை. நீங்கள் வந்து பாடி அந்த பிரெயின்லாம் டேப் பண்ணி உங்களை எலக்ட்ரோடெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ஆர்எம் இருக்காது, ஆர்எம் இருக்காது. ஸோ அப்போ வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து ஆல்கஹால் எடுத்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும்ல, ஆல்கஹால் எடுத்துட்டிங்கன்னா சோஷியல். நீங்கள் வந்து அதோட என்ன நைட்டில் ஏன் போகிறோம், ஏன் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், ஏன் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒரு மீட்டிங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியலாக இருக்கணும் அப்படின்ட்டுனா அங்கே ஆல்கஹால் இருக்கணும். ஸோ அது வந்து மஸ்ட்டு. நம்ம சோஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு இருக்கும், சரக்கு இல்லாமல் சோஷியலைஸே பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் ஆல்கஹால் வந்து அட்டாக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன செஷனில் நான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட என்ன அப்படின்ட்டு. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் வந்து உங்களோட டிசிஷன் மேக்கிங், ரேஷ்னல் திங்கிங்,
ஸோ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்ற ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் தான். ஸோ நீங்கள் ஆல்கஹால் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அட்டாக் பண்ண போகுது. சப்போஸ் நீங்கள் ஒரு பீர் அடிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீர் அடிக்கும்போது நீங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு அதை அடிச்சிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிடும். அப்போ ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மூடி டைப் வச்சிங்களேன், நான் ரிசர்வ் டைப்பு, நான் சட்டுன்னு பேசிட மாட்டேன். ஸோ அப்போ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுன்னா, நான் மூடி, நான் வந்து அவளை டக்குன்னு அப்ரோச் பண்ண மாட்டேன், நான் டக்குன்னு பேசிட மாட்டேன், டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்துட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து சரக்கு அடிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஷட் டவுன் பண்ண உடனே என்ன ஆகிடும்னா, நீங்கள் வந்து மூடி கிடையாது, நீங்கள் வந்து ஓப்பன் டைப் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிடுவீங்க. இன்ட்ரோவர்ட்லேருந்து டக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து சூப்பராக பழக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் சொல்லுவாங்க வந்து சோஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீ ஆல்கஹால் எடுத்து தான் ஆகணும். இது வந்து மஸ்ட்டு கிடையாது. இது ஆல்கஹால்னால என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அப்போ சரக்கு அடிச்சு நான் அழகாக நீ பேச ஆரம்பிச்சிருக்கேன். பட் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நீங்கள் திரும்பி மேலே மேலே அடிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன நடக்க போகுதுன்னா வந்து என்டையர் பிரெயினே அது வந்து ஸ்டாப் பண்ண போகுது. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறீங்க. கீழே விழுந்துருவீங்களா, எல்லாரும் போதை ஏறிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ அதுதான் வந்து பீக் ஸ்டேஜ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் ஷட் டவுன் பிரெயின். அப்போ வந்து அங்கே தான் வந்து செடேட்டிவ் வந்து கிக் ஆகி நீங்கள் வேக்ஃபுல்னஸ்லேருந்து செடேட்டிவ் வந்துடும். அதுதான் வந்து ஆல்கஹால் பண்ணுது. ஸோ நீங்கள் படுத்துடுவீங்க, உங்களை நீங்கள் எழுந்துக்க முடியாது. ஸோ அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து எனக்கு போதை ஏறிடுச்சுன்னா நான் தூக்கம் வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படி கிடையாது, உங்களால் எழுந்துக்க முடியாமல் அது பண்ணுது. வேறஸ் வந்து ஆர்எம் ஸ்லீப் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ண போகுது. ஸோ ஆர்எம் ஸ்லீப் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கனவு கிடையாது. ஸோ கனவு இல்லைன்னா என்ன ஆகும், உங்களால் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிடையாது. ஸோ நீங்கள் தூங்கி எழுந்துக்கல, காலையில் எழுந்துக்கிறீங்க, தலைவலியோடு எழுந்துக்கிறீங்க, அங்கே ஒர்றா அப்படின்னு வானுங்க. அது ஏன்னா வந்து நீ தூங்கலை. அப்போ தலைவலிக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், காஃபி. ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவலிச்சதுன்னா காஃபி ஒரு சூப்பர் மிராக்கல் மெடிசன் அது. ஸோ தலைவலிக்குதுன்னு நம்ம வந்து கஃபைன் எடுப்போம். கஃபைன் எடுத்தால் நான் அதே சொல்லியிருக்கேன், கஃபைன் எடுத்தால் என்ன ஆகும்னா வந்து பிரெயினோட ரிசப்டார் அடினசைனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க அடினசைன் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ஃபேக்டர் ஃபார் த ஸ்லீப் ப்ரெஷர். அப்போ என்ன பண்ணீங்கன்னா அது வந்து அதை வந்து பிளாக் பண்ணி விட்டோம். அப்போ என்ன ஆகும், நைட்டு நீங்கள் தூங்க மாட்டீங்க, கஃபைன் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒரு கஃபைன் அடித்தாலே வந்து அது வந்து 16 hours வந்து உங்கள் பிரெயினில் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் வந்து 2 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து தலைவலின்னு நீங்கள் வந்து காஃபி குடிப்பீங்க, கண்டிப்பாக நைட்டு தூக்கம் வரப்போகுது இல்லை. ஏன்னா நீங்கள் அடினசைன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன நடக்கும், திரும்பியும் ஒரு கட்டிங் போட்டால் தானே எனக்கு தூக்கம் வரும், நீங்கள் கட்டிங் போடுவீங்க. இல்லைனா எனக்கு இன்னொரு ஸ்லீப்பிங் பில் போட்டால் தானே எனக்கு தூக்கம் வரும், ஸ்லீப்பிங் பில் போடுவீங்க. ஸோ இந்த செயினை பிரேக் பண்ணவே முடியாது. ஸோ இதனால தான் ஸ்லீப்பிங் பில் போட்டால் தான் தூக்கம் வரும், சரக்கு அடிச்சா தான் தூக்கம் வரும்ன்றவன் சரக்கு அடிச்சுட்டே தான் இருப்பான். ஸோ சரி, நான் சரக்கு அடிக்கிட்டு நிறுத்த போகிறேன். இப்போ வந்து கொரோனா டைமில் வந்து டாஸ்மாகெல்லாம் நிறுத்திட்டாங்க. 4-5 months வந்து அதெல்லாம் வந்து இருக்கிறதுலே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒஸ்ட் டிசிஷன். நம்மளாம் தெரியும், டாஸ்மாக் நிறுத்த போய் ஒஸ்ட் டிசிஷன் சொல்கிறியாடா அப்படின்னு நான் வந்து யார்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது, நான் ஃபேஸ்புக்கில் பேசும்போதெல்லாம் என்னெல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. நீலாம் ஒரு ஆளா, டாஸ்மாக் போய் எவ்வளோ பிரச்சனை நடக்குது தெரியுமா, டாஸ்மாக்னால எத்தனை ஃபேமிலி கெட்டு போகுது, எவ்வளோ சேவிங்ஸ் கெட்டு போகுது, எத்தனை ஃபேமிலி வந்து உருப்படாமல் போகுது, குடிச்சு அழியிறாங்க. அதெல்லாமே கரெக்டு தான். ஆனால் எதையுமே டப்புலாம் நிறுத்தக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து விட்ராவல் சிம்டம்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. ரெம் ஸ்லீப், பர்டிகுலர்லி ரெம் ஸ்லீப் வந்து இருக்காது, கம்ப்ளீட்டாக ரெம் ஸ்லீப் வந்து அங்கே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா வந்துட்டு நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து ஒரு தலைவலி, இந்த க்ராகினஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 years 10 years ஒருத்தன் வந்து இந்த ஆல்கஹாலுக்கு வந்து அடிமை ஆகிட்டான். அவனை கொண்டு போயிட்டு ஒரு 5 மாதத்துக்கு நீங்கள் டாஸ்மாக் நிறுத்திட்டீங்கன்னா அவனுக்கு என்ன ஆகும்னா, இவ்வளோ நாளாக ரெம் ஸ்லீப் இல்லை பார்த்தீங்களா, அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ தட் இஸ் கால் பவுன்ஸ் பேக், ரீபவுண்ட் ஸ்லீப் அப்படின்றாங்க, ஆர்இஎம் ரீபவுண்ட் ஸ்லீப். அப்போ ஒட்டு மொத்தமாக அது கடன் மாதிரி தூங்காமல் அதை வந்து அவ்வளோ பெருசாக ஆகி ஒரு கட்டத்தில் நீ நிறுத்திட்டீங்க அப்படின்னா, நான் வந்து சரக்கு அடிக்கிறத நிறுத்த போகிறேன் அப்படின்னு நிறுத்திட்டீங்கன்னா மொத்த ஆர்இஎம் ஸ்லீப்பு ரீபவுண்ட் ஆகும். அந்த கடன் தேக்கி வச்ச கடன்லாம் வந்து எனக்கு தூங்குடா அப்படின்னு தள்ளும். அப்படி தள்ளும் போது தான் அந்த அலுசினேஷன் ஆகுது. டெல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, டெல்யூஷன். என்னை யாரோ வந்து காதில் ஓதுற மாதிரியே இருக்குது, என்னை யாரோ வந்து போகிறாங்க. இந்த 3 படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளைமேக்ஸில் வந்து அவனுக்கு வரும், சும்மா அலுசினேட் பண்ணுவாங்க, டெல்யூஷனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமல் போன செஷன்லேயே விஜய் சொன்ன மாதிரி வந்து சானிடைசர் குடிக்கிறது, எதை குடித்தா போதை ஏறும் அப்படின்றத போய் குடிக்கிறது, கடைசியில் செத்துருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் விட்ராவல் சிம்டம்ஸ். ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இப்போ நம்ம திடீர்னு நிறுத்துகிறோமே, அது நிறுத்தினா அதோட எஃபெக்ட் என்ன நடக்கும்
அப்படின்றது தெரியாமல் படால் நிறுத்திட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் செத்து போனவங்க 35 பேர், ஆனால் இந்த விட்ராவல் சிம்டம்ஸால் செத்து போனவங்க 50 பேர். இது வந்து டேட்டா, இது வந்து எத்தனை உண்மை எத்தனை பொய் நம்மளுக்கு தெரியாது, அவங்க கொடுத்த டேட்டா இது. அதுக்கப்புறமேட்டு அந்த டேட்டாவே வரது நிறுத்திட்டாங்க. விட்ராவல் சிம்டம்ஸ்னால எத்தனை பேர் செத்தாங்கன்றது டேட்டா வரல வெளியில். மேபி என் கண்ணில் படலை, கொடுத்தாங்களேன்னு எனக்கு தெரியல, என் கண்ணில் படலை. ஸோ நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாகவே எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது. டாஸ்மாக் அடிச்சு உடைக்கடா அப்படின்னா உடைக்கக்கூடாது. அப்போ நீ எப்படி இப்போ கம்மி பண்ண, படிப்படியாக கம்மி பண்ணுவான்னா படிப்படியாலாம் கம்மி பண்ண முடியாது. நீ ஒரு டாஸ்மாக் நீ வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது பக்கத்துலேயே இல்லை அதே இடத்துலேயே வந்து ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் உருவாக்கணும். இதுதான் வந்து அப்ரோச். ஸோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர் நான் உருவாக்க மாட்டேன், நீ எப்படி எக்கேடு கட்டு போ, நம்ம என்ன சொல்கிறோம், எக்கேடு கட்டு போ நீ குடி, இல்லை எக்கேடு கட்டு போ நான் குடிக்காத போ அப்படின்றாங்க. அப்போ என்ன நடக்கணும்னா வந்து ஆப்வியஸாக வந்து கள்ள சாராயம்லாம் வெளியே வரும். அவனுக்கு தேவை ஏதோ ஒரு எனக்கு என்னோட அது அவன் கண்ட்ரோல்லே கிடையாது. ரீபவுண்ட் ஸ்லீப்ன்றது அவன் கண்ட்ரோல்லே கிடையாது. அப்போ அது வந்து அப்போ அவன் என்ன சொல்லுவீங்க, மனவியாதின்னுவீங்களா, இல்லை இதில் யாரை போய் ப்ளேம் பண்ணுவீங்க? அவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து விட்ராவல் சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தெரியணும். நம்ம வந்து சப்போஸ் வந்து யாருன்னா ஒரு ஆல்கஹால் அடிக்ட் ஒருத்தன் வீட்டில் இருக்கான், நீ நிறுத்துன்னு நம்ம வந்து இன்னும் புரியாமல் அவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணிங்கன்னு வைங்களேன், அவன் இறந்து போயிடுவான். ஸோ எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் தான் நம்ம மீட் பண்ணணும். நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி தான் எமோஷ்னலாக, இல்லைனா வந்து நம்ம ரிலீஜன் வந்து உள்ளே இறக்கிடுவாங்க, சாமி கும்பிட்டு சரியாயிடும் அப்படின்வாங்க, வெப்பிலை அடித்தா சரியாயிடும்னுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னதான் நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தாலும் சயின்ஸ் வச்சு நம்ம அப்ரோச் பண்ணுறது தான் இட்ஸ் அ வேலிட் திங் டு டூ. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். ஸோ அப்போ ஸ்லீப்பிங் பில் போடலைன்னா என்ன இது அப்படின்னா வந்து சிபிடி, நான் சொன்ன மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் விச் இஸ் மென்ஷன் இன் திஸ் புக். ஸோ அதில் இன்சோம்னியா பேஷண்ட்ஸ்லாம் வந்து க்யூர் ஆகிறாங்கன்றாங்க. ஸோ ஸோ யாருன்னா ஸ்லீப்பிங் பில் எடுக்கிறீங்க, ஸ்லீப்பிங் பில் இல்லாமல் எனக்கு தூக்கம் வரலை, அப்பா அம்மா யாரும் எடுக்கிறாங்க, இல்லை நானே எடுக்கிறேன் அப்படின்னாலும் கோ ஃபார் ஸ்லீப் டாக்டர். ஸ்லீப்பிங் பில் இல்லாமல் எப்படி வெளியே வரலாம் அப்படின்றது வந்து யூ கேன் அப்ரோச். ஸோ அண்ட் ஃபைனல் திங், இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நீட் எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாமில் ஏன் இறந்தாங்க? ஸோ வி ஆல் நோ தட் டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷன் வந்தது அப்படின்னா வந்துட்டு சோஷியல் ப்ரெஷர். அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீ சொன்ன மாதிரியே வந்து பிறந்ததுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்து பக்கத்து வீட்டில் யாருனா டாக்டர் ஆகியிருக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா +2ல் வந்து உன்னோட கோட்டாக்கு நீ இவ்வளோ கட் ஆஃப் எடுத்தினா நீ டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் வெரி வேலிட், ஒரு 3 வருஷம் முன்னாடி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே அவங்க ஸ்கூல்லேருந்து படின்னு படித்து ஒரு +2 எக்ஸாமில் இத்தனை கட் ஆஃப் 198 கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க. டக்குன்னு நீட்டுன்னு ஒரு விஷயம் வருது, அவுட் ஆஃப் தி ப்ளூ, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நீட்டுன்னு ஒரு விஷயம் வருது. அதோட கண்டென்ட்டே வேறு, அதோட சிலபஸ் வேறு. இதை கிளியர் பண்ணாதான் நீ வந்து டாக்டர் ஆவன்னு சொல்லும் போது ஆப்வியஸாக ஒரு ப்ரெஷர் உருவாகுது, விச் இஸ் அகெயின் அ பிளண்டர் ஃப்ரம் தி பாலிசி மேக்கிங். ஸோ ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நீ வந்து ரூட்லேருந்தே டெவலப் பண்ணி கொண்டு வரணும். நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதை கொண்டு வருவேன், அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து மாற்றிக்கோ அப்படின்னா அதெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ அது ப்ரெஷர் தான் உண்டாக்கும். ஸோ அது ப்ரெஷர் உண்டாக்குச்சுன்னா இந்த மாதிரி டிப்ரெஷன், அமிக்லா. ஸோ அமிக்லா என்ன பண்ணும், டிப்ரெஷன். இது டிப்ரெஷன் வந்துடுச்சுன்னா உங்களால் தூங்க முடியாது. பட் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் தூங்கணும். ஸோ இதுதான் வெரி சிம்பிள் திங் பட் வெரி காம்ப்ளெக்ஸ். முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழிலேருந்து முட்டை வந்ததா யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா முச்சான்னு அவங்க வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து டிசிஷன் மேக் பண்ணும். அமிக்லா வந்து ஹார்மோனை தட்டி தூக்கும், உங்களை தூக்கம் விடாது. அப்போ என்ன ஆகுன்னா வந்து எய்தர் நம்மளே சொன்ன அமிக்லான்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து டோபமைன் அந்த ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ அந்த அமிக்லா என்ன பண்ணுன்னா டிப்ரெஷன், இந்த மாதிரி அந்த எமோஷ்னலாக வந்து பண்ணுறது. ஸோ இந்த இன்னொரு எண்டில் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் போனாட்டே சொன்னேன். ஸோ பாசிட்டிவ் சைடு ஆஃப் ஸ்லீப் டிப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ட்ரக் அடிக்கிறது, இல்லைனா வந்து ஒரு பயங்கரமான ரேஸ்க்கு போகிறது, ஃபைட் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் போய்ட்டு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி even though that is positive side, and again it is going to be healthy wise பார்த்தீங்கன்னா that is unhealthy to life. ஸோ எதனா ஒன்று எடுப்பீங்க, ஸோ டெசிஷன் எடுப்பீங்க. ஸோ ஏன் வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நீங்கள் வந்துட்டு படிக்கும் போது ஏன் தூக்கம் வருது, யாரோ என்னை கேட்டாங்க வாட்ஸ்அப்பில்.
விஜய் தான் கேட்டான்னு நினைக்கிறேன். நான் படிக்கும் போது எனக்கு தூக்கம் வருது, ஆனால் அதே டைமில் வந்து நான் வந்து டக்குன்னு கேமோ இல்லைனா ஃபேஸ்புக் நோன்னா எனக்கு தூக்கம் போயிடுது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து சிம்பிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன் அகைன். ஸோ நான் சொன்ன அந்த ஹார்மோன் இட்ஸ் அ நியூரல் டிரான்ஸ்மிட்டர். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். ஸோ நீங்கள் வந்து நம்ம என்னெல்லாம் சந்தோஷப்படுறோமோ, எதெல்லாம் செய்யாமல் சந்தோஷப்படுறோமோ அதுக்கு ஒரே காரணம் டோபமைன் தான். நீங்கன்னா நினச்சிக்கிறீங்களா, நீங்கள் பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்கலாம் வந்து சந்தோஷமாக இருப்பான், ஆனால் கோடி கோடியாக வச்சுக்கிறவன் வந்து கவலையாக இருப்பான். அந்த இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடி ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கோடீஸ்வரர், ஆனால் அவர் வந்து ஆற்றுல விழுந்து இறந்துட்டார். ஸோ என்னதான் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து அவர் சொத்துக்கத்தை விற்று கூட அவர் வந்து உயிர் வாழ்ந்துருக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய பணக்காரனே இறக்குறாங்க, ஆனால் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்கலாம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து காசு இருந்தால் சந்தோஷமாக ஆகிட முடியுமா, இல்லை உங்ககிட்ட வந்து சொத்து இருந்தால் சந்தோஷமாக ஆகிட முடியுமா? சில பேர் சொத்தே இல்லாமல் ஜாலியாலாம் இருக்காங்க. ஸோ அப்போ அப்போ எதுதான் டிசைட் பண்ணுது ஒருத்தனை வந்து ஹாப்பினஸாக இருக்கணும்னா என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து ரிலீஜியஸ்டிக்காக போனீங்கன்னா வந்துட்டு நான் திருக்குறள் படி அதனால் என்ன ஆகும்னா, நீ வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்துட்டு டிசையர் இருக்கக்கூடாது, உனக்கு வந்து ஆசம்பாசமே இருக்கக்கூடாது, யார் வந்து ஆசபாசம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு 20 பாட்டு எழுதி வச்சிருக்காரு. ஸோ அப்போ நான் சயின்டிஃபிக்காக அதுக்கு என்னடா மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, டோபமைன்ற ஒரு ஹார்மோன் தான் கிடைக்குது. ஸோ இந்த டோபமைன் தான் வந்து நீ சந்தோஷமாக இருக்க போறியா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதே அந்த ஒரு ஹார்மோன் தான். ஸோ நான் வந்து இப்போ ஒரு குழந்தைங்க வந்து எதனா ஒன்று விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஏன் வந்து கைத்தட்டுறோம், ஏன் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம், உடனே ஏதோ சும்மா அங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து இங்கே வச்சுருக்கோம், உடனே நம்ம கைத்தட்டுவோம். ஏன் அப்போ கைத்தட்டின உடனே என்ன பண்ணோம்னா, எல்லாரும் கைத்தட்டுறாங்க நம்ம திரும்பியும் அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு குழந்தை பண்ணோம். ஏன் அப்படின்னா நீ கை தட்டும் போது அதுக்கு டோபமைன் ஏறிடும், தலையில் வந்து டோபமைனோட லெவல் ஏறிடும். அப்போ ஏறிடுச்சுன்னா அது சந்தோஷமாயிடும், அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, அதனால தான் வந்து அது திரும்பி திரும்பி பண்ணுது. ஸோ அது ஒரு தவழ்ந்துலேருந்து நம்ம வந்து நடக்க ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அதை பண்ணும்போது தான் வந்து அது இன்னும் திரும்ப நடக்க அடுத்த ஸ்டெப் வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு தோணும். அது வைக்கும் போதே நம்ம வந்து கண்டுக்கலான்னு வைங்களேன், அது ட்ரையே பண்ணாது. இது வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம சாகிற வரையும் அதுதான். ஸோ அப்போது நம்ம ஏன் தூக்கம் வருது, படிக்கும் போது ஏன் தூக்கம் வருதுன்னா, நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு எப்போ தான் ரிவார்ட் கிடைக்க போகுது? நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஒரு வருஷமாக நான் படிக்கிறேன், அப்போ எனக்கு ரிவார்டு எப்போ கிடைக்கும்னா, நான் கடைசியாக பப்ளிக் எக்ஸாம் எழுதி நான் நல்ல மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுன்னு எடுத்தால் மட்டும்தான் எனக்கு ரிவார்டு வரும். நான் சும்மா ஜஸ்ட் பாஸ் இல்லைனா ஆவரேஜாக நான் 70 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு ரிவார்டே வராது. ஜஸ்ட் பாஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபெயில் ஆகிட்டேன்னா செத்தம், உன்னை வந்து நாஸ்தி பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போது ஒரு படிப்பு விஷயத்தில் உனக்கு எப்போ ரிவார்டு கிடைக்கும்னா, நீ நல்லா படித்து நல்லா மார்க் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் உன் ஊர் கூட இல்லை, உங்கள் அப்பா அம்மா கூட அப்போ தான் வந்து உன்னை பாராட்டுவாங்க, இல்லைன்னா பாராட்டவே மாட்டாங்க. ஸோ அப்போ டோபமைனோட லெவல் நினச்சி பாருங்களேன், படிக்கிறதுனால எப்படி டோபமைன் ஏறும்? டோபமைன் ஏறவே ஏறாது படிக்கிறதுனால. ஸோ அதனால தான் வந்து முக்கால்வாசி பேர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. வேறாஸ் அப்போ உனக்கு தூக்கம் வந்துடும், டோபமைன் இல்லைன்னாலும் உனக்கு அதில் வந்து நாட்டமே இல்லை. அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், ஆப்போசிட் சைடில் போய் உனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ நீ வந்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, வந்து டக்குன்னு ஒரு வீடியோ கேம் எடுத்து ஆடுறோம். ஃபோனில் வந்து வீடியோ கேம் எடுத்து ஆடினா ஒரே கேம் 5 நிமிஷத்தில் நீ வந்து ஒரு கார் ரேஸ் போடுறேன்னு வச்சுக்கேன், போட்ட உடனே உனக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லைனா வந்து யூ ஆர் பீட் யுவர் ஓன் ஸ்கோர், எஸ்டர்டே நீ 100 இன்னைக்கு 110 அப்படி இல்லை. மல்டி பிளேயர் கேம் ஆனேன்னு வையன், உன் ஃப்ரெண்டை நீ பீட் பண்ணிட்டேன்னா யூ ஆர் த வின்னர். உடனே உனக்கு இந்த பாயிண்ட்ஸ் இந்த லைஃப் அப்படின்னு கொடுக்கும்போது வித்தின் 5 மினிட்ஸில் உனக்கு ரிவார்டு. அப்போ ரிவார்டு உனக்கு வித்தின் 5 மினிட்ஸ்லேயே வித்தின் 1 மினிட்ஸ்லேயே உனக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும் போது யுவர் டோபமைன் லெவல் எங்கேயோ போயிடும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு லெவல் நான் கிளியர் பண்ணிட்டேன், அடுத்து என்ன ஆகும், செகண்ட் லெவல். நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெவல்லே நீங்கள் கார் ஓட்டினே இருந்தீங்கன்னா நீங்கள் விளையாடுவீங்களா? ஒரு கார் கேம் இருக்குது, நான் ஃபஸ்ட் லெவல்லே விளையாடிட்டு இருக்கேன், நான் வந்து நல்லா விளாட்றேன், ஆனால் ஃபஸ்ட் லெவல்லே தான் விளாடுறேன், செகண்ட் லெவல் போகவே மாட்டேன்னா நீங்கள் விளையாடுவீங்களா? விளாட மாட்டீங்க, கண்டிப்பாக யாருமே விளாட மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஈவன் தோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டைம் உனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லெவலில் வந்து உனக்கு டோபமைன் இன்க்ரீஸ் ஆனாலும் நீ அதையவே திரும்பி பண்ணினா அது வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு போயிடும். இதுதானா அப்படின்னு ஆகிடும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணா, ஹாபிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹாபியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிளாக் எழுதினேன் ஒரு டைமு, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன், அதுக்கப்புறமேட்டு வீடியோலாம் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து ஒன்றா மாறுது. ஏன் அப்படி மாறுதுன்னா, எனக்கு பிளாக் எழுது ஒரு கட்டத்தில் படிக்காமல் போயிடுச்சு, ஒரு கட்டத்தில் எனக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் திரும்பி அதே தான் பண்ணிட்டு இருந்தேன்.
எனக்கு கிரியேட்டிவிட்டி இல்லை அந்த இடத்துல. ஏன்னா கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபில் இல்லை, என்னால் அதை வந்து கோப்பப் பண்ண முடியலையோ, இல்லைன்னா வந்து எனக்கு தெரியல இதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ ஒரே விஷயத்தையே நான் ஒரு 4 வருஷம் பண்ணதுனால ஏன்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் நான். ஸோ டோப்பமைன் வந்து அங்கே சேச்சுரேட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து ஈவன் தோ ஐ ஏர்ன் த்ரூ ஃபோட்டோகிராஃபி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஐ கேம் அவுட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இது மாதிரி தான் எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஸோ அப்போது வீடியோ கேம் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. இல்லைனா வந்து பப்ஜி மாதிரி ஒரு கேம் வந்து மேப் மாறிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் டீம்ஸோட நீங்கள் மோதுவீங்க. ஒரே டீமோடய மோதினீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அவன் வந்து இவ்வளோ வீக்னஸ் என்ன அப்படின்ட்டு. டிஃப்ரெண்ட் டீமோட மோதும் போது உங்களுக்கு டோப்பமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுதான் அடிக்ஷன். சரி, ஏன் ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க, ஏன் கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து, நீங்கள் கஞ்சா அடிச்சிங்கன்னா டேரெக்டாகவே பிரெயின் உள்ள போயிட்டு டோப்பமைனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதனால தான் கஞ்சா அடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், அந்த டோப்பமைனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம் கஞ்சா, அவ்வளோதான். ஸோ இதனால தான் வந்து ட்ரக்லாம் ஈஸி. எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா ஏன் வந்து கஞ்சாக்கு போகிறாங்கன்னா இதுதான் கஞ்சாக்கு போகிறாங்க. அப்போது நான் சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து சர்க்காடியன் ரிதம்ன்றது வந்து 12 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவனை போயிட்டு நீ 10 மணிக்கு தூங்கடான்னு அவன் அடிச்சிங்கன்னா அவனுக்கு டிப்ரெஷனுக்கு போயிடுவான். ஏன் அப்படின்னா சர்க்காடியன் ரிதம்னு ஒன்று இருக்குது அப்படின்னே நம்மளுக்கு தெரியல. ரெண்டாவது, நீ வந்து டியூஷனுக்கு அனுப்புறீங்க, நான் ஏன் 5 மணிக்கு டியூஷனுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ 12 மணிக்கு படுத்தானா அவனோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எங்கே இருக்கும், 12 to 8ன்னு இருக்கும். அதுதான் 8 மணி நேரம் தூக்கம். ஆனால் அவனை 5 மணிக்கு எழுப்பிடுறீங்க. அப்போ அவனோட ஸ்லீப்பிங் ஆவரேஜ் ஸ்லீப் வந்து 5 மணி நேரம் தான். நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஸ்லீப்பில் தான் வந்து என்ஆர்இஎம் வித் ஸ்பிண்டில், அங்கே தான் அவனுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரே நடக்க போகுது, அது மிஸ் ஆகுது. ரெண்டாவது ஆர்இஎம் ஸ்லீப்பு ரிச் இன் செகண்ட் ஹாஃப், அங்கே உனக்கு ட்ரீம் வரப்போகிறது இல்லை. ட்ரீம் வரலன்னா சொல்யூஷனிங் கிடையாது, ப்ராப்ளம் சால்விங் கிடையாது, உனக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கலை, ப்ராப்ளம் சால்விங்கும் நடக்கலை, 5 மணிக்கு எழுந்துட்ட, 5 மணி நேரம் தான் தூக்கம், உன் டிப்ரெஷன் லெவல் பீக்கில் போகுது. அப்போ என்ன நடக்கும், ஆப்வியஸாக நீ ஒன்று ட்ரக் அடிக்ட் ஆக போகிற, இல்லைனா சூசைட் பண்ணி சாவ போகிற. ஏன் வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறாங்கன்றது நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்றது வந்து அடலசன்ட் ஸ்டேஜில் தான் வந்து டெவலப் ஆகும். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அப்போ அடலசன்ட் ஸ்டேஜ்னா வந்து 18-19 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டே முடியுது, சைக்கிளே முடியுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து 18 இயர்ஸில் தான் மேஜர், 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் ஓட்டு போட போகிறாங்கன்ற இந்த ரூல்லாம் வந்தது காரணமே இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் டெவலப்மெண்ட் அப்போ தான் அப்போ தான் முடிய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் நீ எடுக்கிற டிசிஷன் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். அதனால தான் வந்து நீ மைனராக இருந்தீங்கன்னா பேரண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அது ஏன் அந்த ரூல் வச்சுருக்காங்கன்னா இதுக்காக தான் அந்த ரூல் வச்சுருக்காங்க. ஸோ அவன் வந்து வண்டியை கச்சமச்சம் தான் ஓட்டுவான், அவன் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் தப்பாக தான் இருக்கும், அவன் லவ் பண்ணுறான்னு துடிப்பான். ஸோ அவனை வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, அவன் பார்த்ததெல்லாம் வந்து சினிமாவை பார்த்து கெட்டு போவான். சரி, இது அப்போ சினிமாவை பார்த்து கெட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு நீ வந்து டக்குன்னு வந்து அவனை நீ ஆஃப் பண்ணினா அவனுக்கு வந்து டிப்ரெஷன் போயிடுவான். ஸோ எய்தர் சூசைட் ஆர் ட்ரக். ஸோ இதுதான் மெஜாரிட்டியாக உண்டாகுது. ஸோ சூசைடல் தாட்ஸ் எப்போ வரும்னா ஸ்லீப் டிப்ரிவேஷனால மட்டும்தான் வரும். நீ தூங்காமல் இருந்தீங்கன்னா உனக்கு எத்தனை பேருக்கு சண்டை போட்டிருப்போம், ஃபேமிலியில் சண்டை போட்டிருப்போம். நம்ம சண்டை போட்டால் தூங்கவே மாட்டோம், ஒரு நாள் 2 நாள் நம்மளுக்கு வந்து கோவம் இருக்கும்போது தூங்க மாட்டோம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஆச்சு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், அட்லீஸ்ட் அந்த தாட் ஆச்சு வந்திருக்கும் எல்லாருக்கும், சா என்னடா வாழ்க்கை இது பேசாமல் செத்து போயிடலாம்டா அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அது காரணம் என்னன்னா நம்ம தூங்காமல் இருக்கிறனால தான். நீ தூங்காமல் இருக்கியோ சூசைடல் தாட்ஸ் வந்து போகும். அது எவன் வீக்காக இருக்கானோ அவன் சூசைட் பண்ணிப்பான். ஸோ இதுதான் வந்து சூசைடுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஆனால் இதில் விஷய சர்க்கிள் என்னென்னா, கோவம் வந்தால் தூக்கம் வராது, ஆனால் அந்த கோவம் தணியணும்னா நீ தூங்கணும். போன வாட்டியே சொன்ன மாதிரி அதுவும் தூங்கினா பத்தாது, கனவு காணணும், கனவு காணினா பத்தாது, அந்த பிரச்சனையை வச்சுன்னு கனவு காணணும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு மறக்கவே கூடாது. பிரச்சனை வந்துச்சுன்னா தூங்கணும், அன்றைக்கி நைட்டே தூங்கணும். தூங்கினா பத்தாது, கனவு காணணும், கனவு காணுனா ஆர்எம் ஸ்லீப் இருக்கணும், கனவு காணினா பத்தாது, அந்த பிரச்சனையை கனவு காணினா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கம்மியாகும். இல்லைனா இட் வில் லீட் டு போஸ்ட் ட்ராமேட்டிக் சிண்ட்ரோம், பிடிடிஎஸ் நினைக்கிறேன், டிஸார்டர் சிண்ட்ரோம். ஸோ அங்கே தான் அது கொண்டு போய் விட்டுடும். ஸோ இதெல்லாமே ஸ்லீப் டிஸார்டர். அப்புறம் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த டிஸார்டர் ஏஜ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு பேரண்டிங் நல்லா இருக்கும். ஸோ பையன் இப்படி மக்கர் பண்ணுறான் அப்படின்னா இதை புரியாமல் நான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் சேர்ப்பேன்னு தூக்கிட்டு போயிட்டு ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்கூலில் சேர்த்துட்டு அவனை வந்து 8 மணி ஸ்கூலில் 8 மணிக்கு ஸ்கூல்னால் 6 மணிக்கு 5 மணிக்கோ பஸ் வரும், 4 மணிக்கு அவனை எழுப்பி விடுறது, அவனோட கொலாப்ஸ் பண்ணுறது அவனை எல்லாத்தையும்.
அதுக்கப்புறமேட்டு படிக்கலன்னு சொல்லிட்டு அவனை மக்குன்னு சொல்லி திரும்பி டியூஷனுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறமேட்டு அவனை ஃபுல் டிப்ரெஷனுக்கு இறக்கி விடுறதே நம்ம தான். இதெல்லாம் பண்ணிட்டு அவன் வந்து ட்ரக் அடிக்கிறான், அவன் வந்து செத்து போயிட்டான்னு நம்ம திரும்பி வந்து அழுவோம். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா அவேர்னஸ் கிடையாது. ஸோ வித் திஸ் நோட் ஐ எம் க்ளோசிங் திஸ் வைவே ஸ்லிப் செஷன். ஸோ ஒரு நெக்ஸ்ட் 30 minutesக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ண பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். Any questions? Yeah, thanks bro. ஸோ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்களே ஆக்சுவலி இந்த ரெக்கார்டு வந்து அந்த என்ன சொல்றதுன்னா அந்த லெவல் ஹைல இருக்க கண்ட்ரிஸை மட்டும் தானே இவங்க ரெக்கார்டு எடுத்திருக்காங்க இந்த புக்ல. எஸ். ஸோ இந்த புக்ல எடுத்துக்கும் போது ஸோ நான் வந்து என்னோட நம்ம வந்து ஒரு வேர்ல்டு மேப் பார்க்குறோம். வேர்ல்டு மேப்ல பார்க்கும்போது அந்த ஜப்பான் ஆகட்டும், யுஎஸ், இந்த மாதிரி எல்லா இடமுமே வந்து ஈக்குவட்டோரியலுக்கு மேல இருக்கு. ஓகேவா? ஈக்குவட்டோரியல் மேல இருக்கும்போது அங்க வந்து சன் வந்து வரதுக்கு லேட் ஆகும். எஸ், கரெக்ட். ஆனா நம்மளுடைய ரீஜியன் வந்து ஈக்குவட்டோரியல் கீழே இருக்கு. ஈக்குவட்டோரியல் இருக்கிறதுனால 5 o'clock சன் வந்துடும். கரெக்ட். அப்ப அதனாலதான் நம்ம பாரதியாரோ இல்ல வள்ளுவர் என்ன சொல்லிருக்கோம், நம்ம 8 மணிக்கே தூங்கிடுவோம் அந்த டைம்ல. ஏன்னா இப்ப கூட நம்ம ஊருக்கு போனா 8 o'clock நம்ம தூங்கிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூங்கிடுவோம். சோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 4 o'clock or 5 o'clock எழுந்துப்போம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் அது என்ன பிரச்சனை இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ யூ கம்ப்ளீட் திஸ் क्वेश्चन. யா ஸோ ஏன்னா வந்து நான் வந்து ஆக்சுவலி லேர்ன் டு லேர்ன்னு சொல்லிட்டு ஒரு கொர்சேரால ஒரு கோர்ஸ் இருக்கு, பார்பரா உக்லேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்ல நான் அதான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லும் போது எப்படி வந்து ஒரு விஷயத்த ஈஸியா, எந்த விஷயம் தான் ஈஸியா லேர்ன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நார்மலா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 10:30க்கு நான் இப்போ ரீசெண்டா அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு 10:30க்கு வந்து ஒரு அலாரம் வச்சிருவேன். அலாரம் வச்சிட்ட பிறகு கரெக்டா 10:30க்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா தூக்கணும்னு வந்துடும். ஸோ நான் தூங்க ஆரம்பிச்சுட்டு ஷார்ப்பா ஒரு 6:30 இல்ல 7க்கு எழுந்துருவேன். ரொம்ப ஓவரா வந்து படிச்சுட்டு இருந்தேன்னா அது அப்படியே மைண்ட்ல வந்து அப்படியே ஒரு ட்ரீமா வந்துகிட்டே இருக்கும். எனக்கு கடுப்பா இருக்கு, என்னடா படிச்சதெல்லாம் வருது மைண்ட். அதுக்கப்புறம் 6:30க்கு மேல வந்து உட்காந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் திருப்பியும். அந்த ஆனா வந்து 2 hours தான் படிப்பேன். காலைல வந்து எழுந்தோடனே பல்ல வலிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நான் படிக்கிறதும் ஸ்ட்ரெயிட்டா படிக்க மாட்டேன். 33 minutes டைம் படிச்சுட்டு அப்புறம் 7 minutes பிரேக் எடுப்பேன். பிரேக் எடுத்து மொபைல் நோட மாட்டேன், சும்மா வாக் பண்ணுவேன் இல்ல சும்மா படுத்துக்கிட்டு இருப்பேன். திருப்பி அந்த மாதிரி 2 hours படிச்சு அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வேற ஏதாவது ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அதோட நைட் தூங்கிடுவேன். ஆனா நைட் தூங்கணும் எனக்கு கில்ட்டே இல்லை, நான் ஃப்ரீயா தூங்கினேன். ஓகே சம்திங் ஐ ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ண. ஒரு 2 months நான் பண்ணேன். அப்புறம் ஒரு DP200 cloud எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். ஆச்சரியம் எடுத்தா என்னடா இது இப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதான் அப்ப வந்து நம்மளோட டைம் வந்து கரெக்டா நம்ம எவ்வளவுதான் வந்து சரியா தூங்கலனாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் பீரியட்ல நம்ம டைம் வந்து கரெக்டா வந்து நம்ம பாடி அலைன் ஆயிடும். ஆனா நான் ட்ரை பண்ணேன். 11:30க்கு தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 6 o'clock எழுந்தா என்னால எழுந்துக்க முடியல, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சு. ஆனா 8 o'clock எழுந்துக்க சொல்லுது. ஆஹா என்னடா பயங்கரமா நடக்குது இங்க பாடி கிளாக்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எது சொல்லிட்டேன், ஏன்னா வந்து இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு புக்கை படிக்கிறோம்னா அது நம்ம எல்லா விஷயமும் கரெக்டானு சொல்ல நம்ம நம்பிட முடியாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் நிறைய புக் படிச்சிருக்கேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஹை க்ரௌண்ட் கண்ட்ரியோட ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிற போது வந்து அதுவும் இல்லாம அவங்க எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எது எடுத்தாலுமே எல்லாமே செல் பண்றதுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ஒன்றும் இருக்கு. ஸோ அதனால பார்த்து ஓகே நம்ம இதுல இருந்து என்னன்னா நம்மளோட ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கும் நம்மளோட ஜியோகிராஃபிக்கு எது செட் ஆகுமோ நம்ம அதை எடுத்துக்கலாமோ நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுது. ஏன்னா இந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இந்த ஈக்குவேட்டர் இருக்கிறதுனால நம்ம ஹாட் ரீஜன்ல இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ வேக்காடு அதிகமாயிடும். நம்ம வந்து சன் வந்தாலே கொஞ்சம் வேக்காடு அதிகமா அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூக்கம் வந்து கெடதான் செய்யும். ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் அபவுட் தி டைம் ஃபேக்டர். ஸோ இது ஏன்னா நீங்கள் போன செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் மேபி உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் நமக்கு எல்லாருமே தெரியும் டேலைட் சேவிங்னு ஒன்று இருக்குது. ஸோ யூஎஸ் அண்ட் யூகே ரீஜனில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈக்குவடரில் அந்த ஃபேக்டர்னால தான் வந்து டேலைட் சேவிங்னு ஒன்று வருது. ஸோ அந்த ஸ்டடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேலைட் சேவிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது 25% ஆஃப் ஹார்ட் அட்டாக் ரேட் வந்து அதிகமாகும். they are going to miss only 1 hour of sleep. 1 hour நான் வந்து முன்னாடி எழுந்துக்க போகிறாங்க. ஸோ அந்த 1 hour முன்னாடி எழுந்துக்கிறதுனால 25% ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது பேஷண்ட்ஸ். உடனே வந்து டேலைட் சேவிங் முடியும் போது நார்மல் ஸ்லீப் போகிறாங்க எல்லாரும். அப்போது வந்து 25% ஆஃப் ஹார்ட் அட்டாக் கம்மியாகிடுது. ஸோ இது 1 பாயிண்ட். ஸோ
நம்மளே சொன்ன மாதிரி சர்க்கடன் ரிதம்னு ஒன்று இருக்குது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சர்க்கடன் ரிதம் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் வச்சு தான் அது வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்தியாவிலேயே இருந்தாலுமே நீங்கள் வந்து 10 மணிக்கு தூங்கணும், 6 மணிக்கு எழுந்துக்கணும், அதுதான் 8 hours. ஸோ ஐடல் டைம். ஸோ அது நான் சொன்ன மாதிரி சர்க்கடன் ரிதம் வந்து உங்களுக்கு 10 மணி இருக்கலாம், எனக்கு 11 மணி இருக்கலாம், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து 12 மணி இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தூக்கம் வரும். ஆனால் நம்ம வந்து முன்ன பின்ன வந்து ஒரு 1/2 hour 45 minutes நம்ம வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது நீங்கள் தூங்குறீங்க, 8 hours தூங்கணும். தட் இஸ் வெரி மஸ்ட் திங். ஸோ மினிமம் 7 hours. ஸோ இது இல்லைனா அதனால தான் நீங்கள் 11:30க்கு தூங்கும் போது 8 o'clock எழுந்துக்க தோணுது, 10:30க்கு தூங்கும் போது 6:30க்கு எழுந்துக்க தோணுது. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சர்க்கடன் ரிதம். ஸோ ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10 மணிக்கு நம்ம 8 மணிக்கெலாம் தூக்கம் வந்துடுமே, பாரதியார் சொல்லிட்டாரு, திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க டைமில் வந்து எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் சன்செட் ஆன உடனே நான் சொன்ன மாதிரி மெலட்டோனின் என்ன ஆகும்னா, சன்செட் வந்து டார்க்னஸ் வர வர மெலட்டோனின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா அரௌண்ட் 9 o'clock 8:30 என்ன ஆகும்னா அது சிக்னல் கொடுத்துரும், இதுக்கு மேலே தாங்காது, நீ தூங்கு அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் சர்க்கடன் ரிதம் இருக்குது. சர்க்கடன் ரிதம் சப்போஸ் 9 o'clock 10 o'clock இருந்ததுன்னா அது ஒரு ஃபேக்டர். மூணாவது பார்த்தீங்கன்னா அடினோசைன், ஸ்லீப் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்போது 3 ஃபேக்டர் சேர்ந்தனால உங்களுக்கு தூக்கம் ஆப்வியஸாக வந்துடும். டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக தூங்க போயிடுறாங்க. 6:30க்கு எழுந்துப்போம், அதனால் காலையில் எழுந்தவுடன் படிப்பு, விச் இஸ் வெரி வெரி வேலிட் அந்த டைமில். ஸோ இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் வீக்கே நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ அதுலேயும் எல்இடி வந்து பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எல்இடியில் வந்து ப்ளூ லைட்னு ஒன்று இருக்குது. ப்ளூ லைட் வந்து ஷார்ட் வேவ் லென்த். அந்த ஷார்ட் வேவ் லென்த் ப்ளூ லைட் வந்து நம்மளுக்கு வந்து சென்சிட்டிவ் டு பிரெயின். அப்போது நம்ம ஃபோன் எல்இடி, டிவி எல்இடி, நம்மளுக்கு டியூப்லைட், என் மேலே இருக்குது டியூப்லைட் எல்இடி. ஸோ அப்போ என்னை சுற்றி இத்தனை எல்இடி இருக்குது. ஈவந்தோ இப்போ மணி வந்து 7 மணி, இப்போ இவ்வளோ வெளிச்சம் வந்து எப்படி இருக்கும், சூரியன் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ வெளிச்சம் இருக்கும். ஸோ அப்போ மெலட்டோனின் என்ன ஆகும்? ஸோ அப்போ மெலட்டோனின் கன்ஃபியூஸ் ஆகுது, இப்போ நான் ஏறணுமா இறங்கணுமா? ஸோ அதுக்கு தெரியும் ஒரு 6 மணி போக்கில் வந்து கொஞ்சம் இருட்டாச்சு, 7 மணிக்கு இன்னும் இப்படி பளிச்சுன்னு இருக்குது. அப்போ அதுக்கு புரியாது. அப்போ என்ன ஆகும்னா ஆப்வியஸாக மெலட்டோனின் கம்மியாகுது. நம்ம லைட்டு கீழே இருக்கும்போது மெலட்டோனின் கம்மியாகுது. மெலட்டோனின் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு சிக்னல் பிரெயினுக்கு போகாது. ஸோ அதனால தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இப்போ ஐபாட் யூஸ் பண்ணுறோம், இந்த டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா நம்ம 1 மணிக்கு தூங்குறதுக்கு ரீசன் இதுதான். அப்போ மெலட்டோனின் வந்து ஏறவே விட மாட்டோம், மெலட்டோனின் கம்மியாகவே இருக்குது. அப்போ ஏன்டா 1 மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா ஸ்லீப் ப்ரெஷர், சர்க்கடன் ரிதம். ஸோ இந்த ஃபேக்டர்னால நம்ம தூங்க ஆரம்பிச்சிருக்கோம். வேறு வழியே இல்லாமல் ஸ்லீப் ப்ரெஷர் வந்து கண்ணடி இறுக்கி கண்ணெல்லாம் உங்களுக்கு அரிக்குதுன்றாங்கல்ல, அது ஸ்லீப் ப்ரெஷர் தான். ஸோ அதனால நீங்கள் தூங்க போயிடுறீங்க. பட் அதனால தான் அப்போ ஒன் ஆஃப் தி ஃபேக்டர், நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து விஜய்க்கு நான் கேட்டுருவேன், டிம் லைட் பண்ணியா அப்படின்னு கேட்டேன் நான். ஸோ அப்போ என்ன ஆகணும்னா 6 o'clock வந்து நீங்கள் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் செஷன் இருக்கிறனால தான் இந்த டியூப்லைட் எனக்கு எரியுது. இந்த செஷன் இல்லைன்னா நான் 0 watts பல்ப் ஒன்று இருக்குது, அதுதான் எரியும். ஸோ அந்த 0 watts பல்ப் போட்டுன்னா ஒப்வியஸாக எனக்கு வந்து மெலட்டோனின் ஏற போகுது, அப்போ எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி டிம் லைட் வச்சுக்கோங்க அப்படின்னா. அப்போ டிம் லைட் இருந்தாலும் நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி யூஎஸ் ஷிஃப்டில் இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம லேப்டாப் பார்த்து தான் ஆகணும், ஃபோன் பார்த்து தான் ஆகணும். ஸோ அதில் எல்இடி இருக்க தான் போகுது, நம்ம ஏற தான் போகுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் வந்து உடனே தூங்கிடுவாங்க. 6 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும், இல்லைனா வந்து நைட்டு தூங்க மாட்டாங்க, காலையிலலாம் தூங்குவாங்க. ஸோ அது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை கம்ப்ளீட்டாக வந்து மெலட்டோனின் வந்து ஒர்க் ஆகாது, சீக்கிரமாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க 6 மணிக்கே மெலட்டோனின் பீக் போயிடும். பீக் போனதுனால அவங்க 6 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. 6 மணிக்கே தூங்கி 10 மணிக்கு எழுந்துறான்னு வைங்களேன், நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு 10 மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னா தூங்கிட்டனாலே உங்களுக்கு ப்ரெஷர், அந்த ஸ்லீப் ப்ரெஷர் எவ்வளோ பில்ட் ஆச்சோ அந்த ஸ்லீப் ப்ரெஷர் தூங்கிட்டு இறங்கிடும். அப்போ 10 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிறீங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு ஸ்லீப் ப்ரெஷர் 0ல் இருக்கும். அப்புறம் எப்படி நைட்டு தூக்கம் வரும்? ஸோ அதனால தான் அவங்க நைட்டு தூங்க மாட்டுறாங்க. நைட்டில் தூக்கம் வரலன்னா என்ஆர்எம் காலி, ஆர்எம் காலி, ரெண்டுமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து மறதி வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலன்னா காலையில் பார்த்தது கேட்டது எதுவுமே உங்களுக்கு நாளைக்கு நம்ம மனசில் இருக்காது. அதனால தான் உங்களுக்கு மறதி வருது. ஸோ இந்த அப்போது நைட்டு ஃபுல்லாக நீ மூச்சிட்டு இருக்க, அப்போ ஸ்லீப் ப்ரெஷர் உங்களுக்கு பீக் போயிடுச்சு, அதனால தான் காலையில் தூங்கிடுறாங்க. ஸோ இதனால தான் வயசானவங்களுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை வருது. அப்போ வயசானவங்க எப்படி தூங்கணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க மத்தியான டைம் என்ன பண்ணணும்னா வெயிலில் போய் நிற்கணும், வெயிலில் வந்து வாக்கிங் போகணும். அப்போ வெயிலில் வாக்கிங் போனாங்கன்னா அந்த வெயில் பட என்ன ஆகும்னா மெலட்டோனின் கம்மியாகும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சா மெலட்டோனின் கம்மியாகும். அவங்க ஏஜ் ஃபேக்டர்னால அவங்க 6 மணிக்கே மெலட்டோனின் பீக் போகிறதுனால தான் 6 மணிக்கு தூக்கம் வருது.
ஸோ நீ வெயிலே எவ்வளோ முடியுமோ வெயிலே இருந்தீங்கன்னா மெலட்டோனின் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்க. ஸோ தட் ஆன்செட் ஆஃப் மெலட்டோனினை வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரம் தள்ளி போட்டிங்கன்னா ஒரு 9 மணி வாக்கில் உங்களுக்கு மெலட்டோனின் பீக் போகும், நீங்கள் தூங்கலாம். இது ஒன் ஆஃப் தி ட்ரிக் டு ஸ்லீப். இதெல்லாம் வந்து ஓல்ட் ஏஜில். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா இல்லை வந்து நீங்கள் ஈக்குவட்டோரியல் ரீஜன் மேலே இருக்கீங்களான்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. மேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் தான். ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட எனிமி பார்த்தீங்கன்னா என் தலைக்கு மேலே இருக்கிற எல்இடி தான். ஸோ இந்த ஃபேக்டர்னால தான் நம்ம வந்து தூக்கம் போகிறதே. பட் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷனாக கிளியர் பண்ணிக்கன்னு, அதை நீங்கள் படித்து கிளியர் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புக்கு படிச்சிங்கன்னா ட்ரீம்னால தான், நான் வந்து ஆர்எம் ஸ்லீப் இருந்தனால தான் கிளியர் பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வேக்ஃபுல்னஸ், ரெண்டாவது வந்து என்ஆர்இஎம், மூணாவது வந்து ஆர்இஎம். வேக்ஃபுல்னஸ் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவோம்னா நம்ம கண் வந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து முழிச்சிட்டு இருக்கிற டைம் தான் ப்ரொடக்டிவ் டைம், அப்போ தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். அது அப்படி கிடையாது. வேக்ஃபுல்னஸ் ஸ்டேட்டில் என்ன பண்ணோம்னா ஒன்லி we are receiving the information, ஜஸ்ட் இன்புட் தான். நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த இன்புட் என்ன பண்ணுதுன்னா இட் வில் கோ அண்ட் ஸ்டோர் இன் தி ஹிப்போகாம்பஸ். நான் சொன்ன மாதிரி பென்ட்ரைவ்ல போய் ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். ரெண்டாவது லெவல் என்ஆர்இஎம் ஸ்லீப்ல பண்ணும்போது ஆஸ் ஏ செட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஹிப்போகாம்பஸ் வந்து கார்டெக்ஸ் மூவ் ஆகுது. இட் இஸ் கால்ட் நாலேஜ். நீ படிச்சா நாலேஜ் வரும்னு சொல்றாங்கல்ல, நீ காலையில படிக்கிற, முடிச்சுட்டு இருக்கும்போது படிக்கிற, என்ஆர்இஎம் ஸ்லீப்ல வந்து ஹிப்போகாம்பஸ்ல இருந்து கார்டெக்ஸ் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் நாலேஜ். நீங்க அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலன்னு வைங்களேன், நீங்க காலையில இருந்து படிச்ச பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து மறுநாள் மறந்துடும். ஏன்டா மறக்குதுன்னா நீ என்ஆர்இஎம் ஸ்லீப் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீ படிச்சது மறந்துச்சுன்னா உனக்கு நாலேஜ் வராது. ஸோ நீ என்ஆர்இஎம் ஸ்லீப் வந்து நீ நாலேஜோட கம்பேர் பண்ணலாம். அது நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமா? நீங்கள் அப்ளை பண்ணணும்ல. நீங்கள் நான் படிச்சு நாலேஜ் வந்துச்சுன்னா நீ நாலேஜ் மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த நாலேஜை வந்து நீ ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணணும். தட் இஸ் கால் விஸ்டம். திருவள்ளுவர் தான் சொல்லுவார், விஸ்டம் எங்கன்னு. விஸ்டம் படிச்சுட்டேன் நான் வந்து நாலேஜபிள் பர்சன் வச்சுன்னு ஒன்றுமே பண்ண வேணும், பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா நீ வந்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணணும். அந்த நாலேஜை வச்சு நீ சால்வ் பண்ணணும். அப்போ நாலேஜ் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா நீ ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும். அந்த ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது தான் வந்து விஸ்டம். அது எங்கே நடக்க போகுதுன்னா ஆர்எம் ஸ்டெப் நடக்க போகுது. எப்படி? நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரீம் போயிடுவீங்க. இருக்கிற பிரச்சனையை பூரா வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, படிச்சதெல்லாம் என் மண்டையில் ஓடுதுன்னு. அப்படி ஓடினா தான் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் மண்டையில் ஓடுறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ப்ரெசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், இந்த இடத்துல போடலாமா, இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷனா, இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷனா, இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷனா வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ட்ரீம் தான் போடும். அப்போ ட்ரீம் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் எழுந்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஹா கிடச்சிருச்சுடா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம கோடிங் எழுதும் போதுலாம் அப்படி தான் இருக்கும். தூங்கி எழுந்தால் எனக்கு வந்து லாஜிக் வந்துடும். ஸோ அப்போ ஏன் நடக்குதுன்னா அது ட்ரீம்னால தான். அப்போ ட்ரீம் தான் விஸ்டம். ஸோ நீங்கள் வேக்ஃபுல்னஸ் கேட்டது வந்து ரிசப்ஷன், என்ஆர்எம் ஸ்லீப் வந்து நாலேஜ், ஆர்எம் ஸ்லீப் வந்து விஸ்டம். இப்போ தூங்காதவன் எப்படி வந்து புத்திசாலியாக இருக்க முடியும்? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் வந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டேன்டா, இவன் தான்டா டாப் பிளேயர் டீம் அப்படின்னு. அது லாஜிக்கே கிடையாது. தூங்கி எழுந்துறவன் தான் வந்து புத்திசாலி. அதனால தான் அந்த ஜிடிபி ரேட், நான் ஜிடிபி போட்டு காமிச்சேன். தூங்கி ஏன் அப்போ வந்து லாஸ் வருது அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் வரும். அதுதான் அந்த கிராஃப். ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் கொஸ்டின். எனி அதர் டவுட்ஸ்? பிரபு உங்க மியூட்ல இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்னது? அது வந்து என்னன்னா வந்துட்டு நான் சொன்னல அந்த 15 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலா எப்படி வந்து நேச்சுரல் ஸ்லீப் எப்படி இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அந்த எல்இடி வந்து டிம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தென் தே வில் கோ ஃபார் எ சர்டைன் தியரி, ஒரு மெடிடேஷனாக இருக்கட்டும், இல்லை சர்டைன் டிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் இந்த மாதிரி வந்து இந்த 15 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் மெடிடேஷன் ஆர் யோகா இந்த மாதிரி வேற மெக்கானிசம் யூஸ் பண்ணி நேச்சுரல் ஸ்லீப்பை வந்து எப்படி வந்து நம்ம அடையலாம் அப்படின்றது தான் வந்து அந்த தெரப்பி. வேற ஸ்லீப்பிங் பில் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ செடேட்டிவ், இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ஸ்லீப் தான். ஸோ அதுதான் வந்து அந்த சிபிடி.
பட் எனக்கு கம்ப்ளீட்டா சிபிடினா என்னன்னு தெரியாது. பிரபு நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் பிரபு அப்படின்னா, பேசிக்கா நான் ஸ்லீப் சஃபர். நான் இந்த ஸ்டடி எல்லாமே அட்டன் பண்ணேன், போன செஷன்ல ஷேர் பண்ணேன். என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னை வச்சு 3 நாள் ஸ்டடி பண்ணாங்க. ஏன் நான் தூங்கல, எனக்கு தூக்கம் கஷ்டம்னு. திருப்பி சொல்லுங்க, எங்க எங்க போனீங்க? ஸ்லீப் ஸ்டடி 3 நாள் என்னை வச்சு ஸ்டடி பண்ணாங்க. தூக்கம் வரல எனக்கு. 1 வீக் நான் தூங்கல. படுத்தேன்னா 3 ஹவர்ஸ்ல எந்திச்சிடுவேன். அதுக்கு மேல என்னால தூங்க முடியாது. அதான் 3 ஹவர்ல எந்திச்சிடுவேன். ஸோ தே அப்ளைட், அவங்க படிச்சது எல்லாத்தையும் அப்ளை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கார்டியாலஜிஸ்ட், அப்புறம் கேஸ்ட்ரோஎண்டோக்ரைனாலஜிஸ்ட், அப்புறம் இஎன்டி, இவங்க எல்லாமே செக் பண்ணிட்டு முடியலன்னு ஸ்லீப் ஸ்டடி அனுப்பிச்சாங்க. அப்புறம் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வச்சு எனக்கு லைஃப் சைக்கிள் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, லைஃப் ஸ்டைலில். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துருச்சு 8 ஹவர்ஸ். ஸோ நம்ம தூக்கம் வரலன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணுறோம். அது என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க மேக்ஸிமம். அப்போ அங்கே போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க பிடிங்க வச்சிருவாங்க, ஃபோன் பிடிங்க வச்சிருவாங்க, இது பிடிங்க வச்சிருவாங்க. 6 மணிக்கு என்னோட ரூம் லைட் இருட்டாக்கிடுவாங்க, டிம் பண்ணிடுவாங்க, எல்லாமே பண்ணிட்டோம்னா ஸோ அப்போ உங்களுக்கு எதனால உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்லீப் ஸ்டடி. இந்த ஸ்லீப் ஸ்டடியோட ரிசல்ட்டை வச்சு they will go for a therapy. that one kind of therapy is CBT. பட் அந்த தெரப்பியில் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குன்றது இந்த புக்கில் இல்லை. பட் தட்ஸ் அல்டர்னேட்டிவ் இஸ் சஜஸ்டிங். ஸோ பேசிக்காக அவன் சொன்ன சிபிடினா எனக்கு போக வேண்டியது இருந்தது. அவங்க சொன்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியும் எனக்கு தூக்கம் வரலன்னா, ஆக்சுவலாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல எனக்கு 1 வீக்ல தூக்கம் வர ஆரம்பிச்சு 8 ஹவர்ஸ். கரெக்ட். ஓகே. சோ இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்கல்ல. கரெக்ட். சோ இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஒன் செகண்ட். யா, இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் இயர் விபாசனா கோர்ஸ் போனேன். 10 days மெடிடேஷன் ஃபுல்லாக. ஸோ அது கம்ப்ளீட்டாக எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. ஸோ அங்கே போகும்போது அவங்க ஃபுல்லாகவே மெடிடேஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் போகும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது. ஸோ இப்போ நான் இப்போ இன்ட்ரோவர்ட்லேருந்து ஆம்பிவர்ட்டாக நான் மாறிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ எங்கள் அம்மா எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்கவங்க அவங்க எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்தை போய் சால்வ் பண்ணும், ப்ராப்ளத்தை போய் இது பண்ணும், இதை ஏதாவது இடத்துல ஃப்ரண்ட்ல நிற்கிற ஒரு லீடரிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க. அப்படி இருக்கவங்க அவங்க மெடிடேஷனே பண்ண மாட்டாங்க, நான் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க அவங்க நிறைய இப்போ என்னதான் அவங்க கான்வர்சேஷன்ல வின் பண்ணாலும் கரெக்டா இது பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த பை ப்ராடக்ட்னு ஒரு விஷயம் தூக்கங்கிற ஒரு விஷயம் கஷ்டம் வருது அவங்களுக்கு எப்பவுமே. ஸோ நானும் என்னவோ சொல்லி பார்க்குறேன் முடியும். ஏன்னா இப்போ நான் என்னால் ஒரு இடத்துல உட்காந்தேன்னா ஒன்றுமே பண்ணாம கூட ஜாலியாக இருப்பேன், என்னால் முடியும். அதனால என்னால் ஃப்ரீ அதே மாதிரி தனியாக போயிட்டு இது பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப மைண்டுக்கு போட்டுக்க மாட்டேன், ரொம்ப அவ்வளோ மைண்டுக்கு போக மாட்டேன். ஆனால் இவங்களை என்னால் இதுவே பண்ண முடியல. அவங்க எப்போ டெய்லி தூங்காமல் ஸ்லீப்பிங் பில் தான் போடுறாங்க. அப்போதான் ஓகே, ஒரு விஷயத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அவங்களுக்கு இந்த சைடு ஒரு பேக்லாக்கும் ஒரு சைடு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு தோணுது. என்னடா அது, அப்ப ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணா அப்ப ஒழுங்காவும் தூங்குறா எப்படி மெயின்டைன் பண்றது? அது தூங்கினாதான் ப்ராப்ளம் சால்விங்ன்றது ஸ்டடி பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்னால எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால தூக்கம் வராதுன்றது எனக்கு தெரியல. நானுமே எக்ஸ்ட்ரோவர்ட் தான். ஸோ எனக்கு அதனால் அந்த இது இல்லை. மேபி அவங்களுக்கு அதுதான் அவர் சடேஷ் சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் பில்லர்ஸ் ரொம்ப தப்புங்க. ஸோ அது ஈவன் தான் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ஸ்லீப்பிங் பில் தப்பு. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கோ அண்ட் அப்ரோச் ஸ்லீப் டாக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா தே மே கோ ஃபார் ஸ்லீப் ஸ்டடி. அங்கே தான் உங்களுக்கு ரூட் காஸ் அனாலிசிஸ் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்லீப் ஸ்டடியை வச்சு தான் மேபி சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை சிபிடி போக முடியுமா. திஸ் இஸ் தி கரெக்ட் வே அக்கார்டிங் டு தி ஆத்தர். திஸ் இஸ் த கரெக்ட் வே டு அப்ரோச் தி ஸ்லீப் டிஸார்டர். ஸோ இது ஸ்லீப் டிஸார்டர் கிடையாது, இது ஸ்லீப் டிப்ரிவேஷன். ஸ்லீப் டிப்ரிவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா இட் வில் லீட் டு ஸ்லீப் டிஸார்டர். ஓகே. ஸோ பிரபு, அதே மாதிரி நீங்கள் டைமிங் சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் இங்கே ஈக்வட்டோரியல் ரீஜன் இவ்வளோ நேரம் தான் சன்லைட் அப்படின்னு. மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஸ்லாண்ட் கிட்டனா போனீங்கன்னா, நார்வேனா போனீங்கன்னா 6 months 4 hours தான் சன்லைட் இருக்கும். 6 months 4 hours தான் இருட்டு இருக்கும். பட் ஸ்டில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி அப்படின்னா அவங்களோட ரூமை இருட்டாக்கிக்குவாங்க. ஓ கிரேட், நல்ல ஒரு பாயிண்டா இருக்கு. புரியுதா? நீங்க ஈக்வட்டோரியல் ரீஜனுக்கு ஃபீல் பண்றீங்க, ஆனா நீங்க மேல போனீங்க கீழே போனீங்க அப்படின்னா அது இன்னும் ஒஸ்டா இருக்கும்.
4 hours ஸ்டேட் லைட் இருக்கும் 6 months. எனக்கு ஆனா இவ்வளவு சொல்லிட்டீங்க நீங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. அப்ப நம்ம இந்தியா வந்து எவ்வளவு ஒரு கிஃப்டட் கண்ட்ரி. அப்போ நம்மளுக்கு எதுவுமே இல்லாம அப்போ அவ்வளோ ஒரு கிஃப்டட் கண்ட்ரில இருக்கும் போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்காம நம்ம வந்து அவ்வளோ நம்மள வந்து நம்மளே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறோம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அன்அவேர்னஸ். அவேர்னஸ் இல்லாதனால தான். ஸோ நம்ம சும்மா எதுவுமே பண்ணிக்க மாட்டோம். ஸோ இந்த செஷன் நான் இது வந்து பார்ட் 2 போடுறது ரீசனே அதுதான். நான் இன்சிஸ்ட் பண்ணணும் எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து தூக்கத்தை வந்து விட்டுடாதீங்க, 8 hours தூங்குங்க. ஸோ ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ரீஜனில் இருக்கோம். ஸோ ஐ மீன் நேச்சுரல் ஸ்லீப் நம்ம நைட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக நான் வந்து என் ரூமெல்லாம் வந்து நான் இருட்டாக்கணும்னு அவசியமே கிடையாது. அது தானாக இருட்டாகும். ஸோ நம்ம அதை கொழுப்பெடுத்து நம்ம தான் எல்இடி போட்டுன்னு இருக்கோம். ஆக்சுவலி ஆமா, ஐகோட்டல் ரீஜனுங்கிறது அவ்வளோ கிஃப்டட் ரீஜன். ஃபுல்லாக வந்து எல்லாமே இருக்கும் நம்ம இடத்துல. நானும் பார்த்தேன். Any other doubts? ப்ரோ இப்போ அந்த அதர் ஹேண்ட் இப்போ நிறைய நேரம் தூங்கினா அதுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? லைக் 10 hours 12 hours அப்படின்னா ஒன்றும் இல்லை அவரு அதையும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இன்டெப்த்தாக சொல்லலை. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஆஸ் ஐ செட், நான் வந்துட்டு ஒரு பிரமிட் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே. ஸோ பேஸ் வந்து ஸ்லீப், ரெண்டாவது வந்து ஃபுட், அண்ட் மூணாவது எக்ஸசைஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபுட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்கா இல்லையா, அதுதான் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஃபுட் இருக்குது, ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை இருக்கா இல்லையா, இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்கா இல்லையா, இருக்குது. அப்போ ஸ்லீப் அதிகமாக நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ டிஸார்டர் இருக்குன்றாரு. நான் போன செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு எவாலுவேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்லீப் 8 hours வந்து நம்ம ஸ்லீப் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு வந்து ரீசன்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கலாக இந்த ஃபேக்ட் இதனால தான் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம ஏன் 8 மணி நேரம் தூங்குறோன்றதே வந்து எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் தான். ஸோ அப்போ எவல்யூஷன் நம்ம எதை பேசணும்னா, ஒரு 3 லட்சம் வருஷமாக நம்ம வந்து அடாப்ட் ஆகி கடைசியாக 8 மணி நேரம் தூங்கினா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்ற வந்த ஒரு ரிசல்ட் வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. அது 3 லட்சம் வருஷமாக மாறி வந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ 8 மணி நேரத்துக்கு கீழே தூங்குனீங்கன்னா அதுதான் ரொம்ப. ஏன் அதை பற்றி அவர் அதிகமாக பேசலன்னா, நம்ம கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், 8 மணி நேரம் கீழே தூங்குறவங்க தான் ரொம்ப அதிகம், மெஜாரிட்டி. 8 மணி நேரம் மேலே தூங்குறவங்க வந்து ரொம்ப கம்மி. அதை பற்றி அவர் அதிகமாக பேசலை. பட் தட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் எ டிஸார்டர்ன்றாரு. தேவையில்லாமல் நீங்கள் தூங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை பத்தி கனவு காணணும்னு சொல்றல, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இல்ல நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அகைன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னா இன்னொரு ஒரு லூசிட் ட்ரீமர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த லூசிட் ட்ரீமர் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் டிசைட் நான் என்ன கனவு காண போறேன், நான் எப்போ காண போறேன் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அதை டிசைட் பண்ணிட்டே அவங்க கனவு காணுவாங்க. தட் இஸ் த லூசிட் ட்ரீமர். ஸோ ஆனால் எல்லாருமே அந்த லூசிட் ட்ரீமர் ஆக முடியுமானா இல்லை. ஸோ இது வந்து காமனாக வந்து அது நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. பட் நீ சொல்கிறது தான் மெஜாரிட்டி. எனக்கு இந்த பிரச்சனையை போட்டு நான் நீ கனவு காணுன்னா எனக்கு தெரியாது, என் கண்ட்ரோல் இல்லை. பட் நீ அதை கண்டுட்டீங்கன்னா உனக்கு ப்ரெஷர் போயிடும். பூபதி, ஆக்சுவலி ஃபோக்கஸ் மோட், டிஃப்யூஸ் மோட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, தெரியுமா? ஸோ இப்போ நான் அது லேர்ன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் எடுத்துட்டு அது மட்டும் உட்காந்து கண்டென்ட் மட்டும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஸ்லோவாக படியும் மேட்டர் இல்லை. ஸோ நான் படித்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அது படித்து அது 2 hour முடிச்சிட்டேன். நான் தூங்கும் போது தான் வந்து அது என்ன பண்ணுதுன்னா, டிஃப்யூஸ் மோடு போகும்போது அந்த கண்டென்ட்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ ட்ரீம் வச்சு எழுந்துக்கும் போது ஒரு மாதிரி வந்து அந்த ஹாப்பி ஃபீலிங்கே வரல. இப்போ தூங்கி எழுந்துச்சா நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக சம்டைம் ஃபீல் பண்ணுவோம்ல. ஆனா அந்த மாதிரி வந்து ட்ரீம் முடிச்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது, ஒரு மாதிரி எங்கேயோ போய் மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது வந்து என்னன்னா வந்துட்டு மேபி 8 hours ஸ்லீப் இருந்தும் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதா? முடிச்சிட்ட பிறகுதான் 8 hours அது கரெக்டா அந்த ட்ரீம் முடிச்சுட்டு எழுந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா 8 hours முடிச்சுட்டு எழுந்து உங்களுக்கு ட்ரீம் ஞாபகம் இருக்கானா? அப்போ அந்த ட்ரீம் வந்து அது வந்து என்னன்னா வந்து நான் படிக்கிற மாதிரியே அதுலயே வருது. ஆனா எங்கேயோ போகுது. பட் வந்து அது முடிச்சிட்ட பிறகு ஒரு மாதிரி டிசாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. சோ அது என்ன, நான் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க, ஏன் வந்து ட்ரீம் ஞாபகம் இருக்க மாட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலயும் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு
நம்ம பிரெயினுக்கு தெரியும் எது வந்து தேவை எது தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா வந்துட்டு இப்போது அது எப்படி ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 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 ஜம்பிள் வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து நான் சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், ஏ பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து ஏ ஞாபகம் வச்சுக்கணும், பிஏ ஞாபகம் வச்சுக்கணும். பட் எண்ட் ஆஃப் தி பி ஃபர்கட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ என்னன்னா ஏ பி ஃபர்கட், சி டி ஃபர்கட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போது அது இது சொல்லி முடிச்சுட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க. தூங்க போயிட்டு நீ தூங்கி எழுந்த உடனே சரி நான் வந்து தூங்கத்துக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேனே அது என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னா, அவங்களுக்கு ஏ ஞாபகம் இருக்குது ஆனால் பி ஞாபகம் இல்லை, சி ஞாபகம் இருக்குது ஆனால் டி ஞாபகம் இல்லை. அப்போ ஏன் அப்படின்னா வந்துட்டு பிரெயினுக்கு தெரியுது நீ தான் ஃபர்கட் சொல்லிட்டு இல்லை, நான் எதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படின்றது தான் ஸ்டடியோட ரிசல்ட். இது வந்து ஓகே இந்த ஸ்டடி விட்டுருவோம். நம்ம வந்து எதனா ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு டீச்சரோட சாரீ கலர் என்னன்னு தெரியும், எத்தனை பேருக்கு வந்து டீச்சர் என்ன கலர் சாண்டில் போட்டிருக்காங்கன்னு தெரியும். நம்ம எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருப்போம், கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருப்போம், டீச்சரை ஃபுல்லாக தான் பார்த்துருப்போம். ஆனால் எத்தனை பேர் வந்து அந்த கலர்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ இது ஏன் அப்போது ஏன் ரிஜிஸ்டர் ஆகாமல் வருது? நம்ம பார்க்குறோம், நான் சொன்ன மாதிரி வேக்ஃபுல்னஸ் வந்து ரிசப்ஷன். ஸோ டீச்சரோட கலர்லாம் வந்து ரிசப்ஷனில் வந்து நம்ம எப்போ கேம்பஸில் போய் உட்காரும், கண்டிப்பாக உட்காரும். ஆனால் அந்த என்ஆர்எம் ஸ்லிப்பில் when the file transfer happens அந்த அது வந்து தேவையில்லாததெல்லாம் தூக்கிடும், தேவை இருக்கிற மட்டும்தான் வச்சுப்போம். அதே தான் ட்ரீம்லேயே நடக்கும். நம்ம ட்ரீமில் எத்தனையோ வாட்டி நம்ம வந்து பறக்கிற மாதிரிலாம் நம்ம ட்ரீம் பண்ணியிருப்போம், பாம்பு வர மாதிரி பேய் வர மாதிரிலாம் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வந்து எழுந்த உடனே வந்து என்ன சொல்லுவோம்னா, அச்சா ஏதோ ஒரு கெட்ட கனவு பாடிடுவோம். கெட்ட கனவுன்னு தான் தெரியும் தவிர்த்து என்ன கனவு நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோதான் நீங்கள் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தாலும் அந்த கனவு உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா வந்து பிரெயினுக்கு தெரியும் அது தேவையில்லை அப்படின்ட்டு. அதுதான் இப்போ விஜய் சொன்னதும் அதை தான் சொல்லுவேன். அப்போ ஏன்டா எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கு நிறைய மேட்ரு இருக்குது, அந்த அதெல்லாம் கனவுல வர மாட்டேன், பேயெலாம் ஏன் கனவுல வருது அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதுதான் வந்து ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி அதிகமாக இருக்கும், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்ம தான் அங்கே கிங்கு. ஸோ அப்போ வந்து நான் என்ன வேணால் நான் வந்து ட்ரீம் பண்ணுவேன். ஸோ அப்போது ட்ரீம் பண்ணுவேன்றதுனால வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும்னா மெமரி வேஸ்ட் ஆகுது இல்லை. ஸோ இப்போ என்ன வேணா நான் சொன்ன மாதிரி பென்ட்ரைவ் தான் இப்போ கேம்பஸ்ன்றதே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி தான். நான் கொண்டு போயிட்டு நான் கனவு கண்டதெல்லாம் கொண்டு என்னோட இப்போ கேம்பஸில் ஸ்டோர் பண்ணேன்னா அப்போ நான் ஃபாலோட் பை அந்த டேல நான் என்ன படிப்பேன், அப்போ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்ல, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ கேம்பஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அப்போ நம்ம படிக்க முடியாது, நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால பிரெயின் வந்து கிளவராக என்ன பண்ணுதுன்னா தேவையானது தேவையில்லாத அதுவே டிசைட் பண்ணி சில இதெல்லாம் இக்னோர் பண்ணி விட்டுருது. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து யோசிக்க ட்ரை பண்ணுறீங்க என்னடா கனவு வந்தது அப்படின்ட்டு, அதனால உங்களுக்கு மேபி அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ என்னவோ. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆஃப்டர்நூனில் வந்து தூங்கணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம். ஸோ அது நான் வந்து 30 minutes தூங்கினா எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா தோணுது. ஏன்னா வந்து நான் 1 hour தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புலாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுது, என்னால் நவர கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. மேக்ஸிமம் 1 hour தான் அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. தட் ஆல்சோ பிஃபோர் 3 o'clock. ஸோ நேப்ன்றது வந்து 20 to 30 minutes, 20 minutes இருந்தாலே சூப்பர் நேப் இது. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னேன்ல, ஸோ அது வந்து என்ஆர்எம் ப்ளஸ் ஸ்பிண்டல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் செஷனில் சொன்னேன். ஸோ இப்போ கேளுங்க. ஸோ அது வந்து அந்த ஆஃப்டர்நூன் நேப்லேயே ஸ்பிண்டல், SPINDLE ஸ்பிண்டல்னு. ஸோ அந்த என்ஆர்எம் ப்ளஸ் ஸ்பிண்டலும் அந்த நேப்பில் வரும், ஆஃப்டர்நூன் நேப்பில். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா நம்ம வந்து ஸ்கூலில் காலையில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம என்ன படித்தோமோ நம்ம வந்து அந்த அரை மணி நேரம் தூங்கணும்னு வைங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ஆர்எம் இதில் இப்போ கேம்பஸ்லேருந்து கார்டெக்ஸ்க்கு மூவ் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும்னா அங்கேயே நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறீங்க உங்கள் மெமரியை. வேற அப்போ நீங்கள் அந்த 30 minutesக்கு அப்புறம் நீங்கள் செகண்ட் ஹாஃப் படிச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து படிப்பு ஏறும். அப்படின்னு அது ஏன் ஏறும்னா இப்போ கேம்பஸ் அங்கே கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து நான் 1 மணிலேருந்து நான் 4 மணி வரையும் தூங்குறேன் அப்படின்னா ஆஸ் ஐ செட் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்கள் அடினோசைன் தட் இஸ் ஸ்லீப் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து 7 மணிக்கு எழுந்தீங்க, 2 மணி வரையும் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட் சர்டைன் இதுக்கு வந்து அது வளர்ந்துருக்கும் ஸ்லீப் ப்ரெஷர். நான் வந்து 2 மணி நேரம் 3 நேரம் தூங்கிட்டேன்னா அது திரும்பி நீங்கள் குறைச்சி விட்டுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா வந்து நீங்கள் 4 o'clock to night 10 o'clock நான் தூங்க போகிறேன் அப்படின்னா திரும்பியும் ஸ்லீப் ப்ரெஷர் ஏற ஆரம்பிக்கும், ஆனால் பீக்குக்கு போகாது. அதனால தான் வந்து சொல்லுவோம், நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல மதியானம் தூங்கிட்டேன் அதனால நைட் எனக்கு தூக்கம் வர மாட்டேதுன்றது இதுதான் ரீசன். ஸோ 30 minutes to 1 hour தூங்குறது தான் வந்து ஐடல். அதுக்கு மேலே தூங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இந்த சென்ஸ் நைட்டு தூக்கம் வராது. ஓகே. ஸோ அதுவும் நானும் திருப்பி இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்மளுக்கு தூக்கம் வரலையேங்கிற ஒரு மைண்டை நம்ம ஒரு வேர்டை கொண்டு போய்ட தேவையில்லாம நம்மளுடைய வந்து பயத்தை வந்து ட்ரிகர் பண்ணி விடுறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு.
கரெக்ட். அதான். ஆனா அதுதான் அதை யோசிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப நான் கண்ணை மூட்டு இருந்தா போதும், தூக்கம்னு அவசியம் இல்லை, நான் கண்ணை மூட்டு மட்டும் இருக்கேன் அப்படிங்கன்னு சொன்னோடனே நார்மலா தூக்கம் வந்துருது. ஆனா தூக்கம் வரலையேன்னு பயமுத்தி விட்டா அது தூக்கம் வராம விட்டுருது. நீங்க மேபி அந்த மெடிடேஷன் போன கிளாஸ் நீங்க அப்ளை பண்றீங்களா எனக்கு தெரியல, விச் இஸ் வெரி குட் சைன். ஆனா பேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஆங்ஸைட்டி வில் கில் திஸ் ஸ்லீப். ஸோ நீங்கள் அதை தான் நான் சொன்னேனே, நீங்கள் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆங்ஸைட்டி வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும். ஆனால் நான் சொல்லிட்டேன், நீ பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தூங்கணும், கனவு காணணும்ட்டேன். பட் அந்த அதர் ஹேண்ட் பிரச்சனை ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா தூக்கமும் வராது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி மெடிடேஷன் மே ஹெல்ப். சில பேருக்கு பாட்டு கேட்டால் தூக்கம் வரும், தட் மே ஹெல்ப். ஸோ அதனால் எனக்கு டிப்ரெஷன் வந்துடுச்சின்னு தூக்க மாத்திரை போகிறது தான் வந்து இருக்கிறதுலே மறத்தணும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இருக்கவங்க வந்து உங்களால மெடிடேஷன் பண்ண முடியுதா? நீங்க மெடிடேஷன் பண்ண இல்லை, நான் மெடிடேஷன் இப்போ அப்போ நீங்க வந்து இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருக்கவங்க நீங்க எப்படி வந்து உங்க மைண்டை காம் பண்ணிப்பீங்க? எனக்கு அது நான் பின் பாயிண்ட் பண்ணி எனக்கு சொல்ல தெரியல. ஸோ எனக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருக்குதான், பிரச்சனை இல்லாத ஊரே கிடையாது. பட் எனக்கு தூங்கணும். இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படிதான் பண்ணுவேன். படிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் வந்து ரொம்ப கான்சியஸாக தூங்கணும். 11 o'clock என்னோட பேட்டர்ன். ஸோ நான் 10:30 மணிக்கே ரெடி பண்ணிட்டு 10:30 மணிக்கு நான் வந்து யூடியூப் கேட்குறதோ இல்லைனா வந்து பாட்டு கேட்குறதோ அப்படின்னு பண்ணிடுவேன். மோஸ்ட்லி யூடியூப்னா நான் பார்க்க மாட்டேன், ஒன்லி ஆடியோ மட்டும்தான். ஸோ நான் யூடியூப் கேட்கும் போதே எனக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடும். 11 o'clock அந்த ½ hourலேயே எனக்கு வந்து ஒரு செட் ஆகிடும் தூக்கம். ஸோ மேபி தட் யூடியூப் ஹெல்ப்ஸ் மீ டு காம். எனக்கு தெரியல. யூடியூப்னா என்ன மாதிரி கேட்பீங்க? பாட்காஸ்ட் தான் கேட்பீங்க. அதான் யோசிச்சுட்டு. ஏன்னா வந்து இப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அவங்களோட இது மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஏன்னா எங்க அம்மா நான் சொன்னல அந்த 15 பாயிண்ட்ஸ், அந்த 15 பாயிண்ட்ல ஒன் ஆஃப் தி பாயிண்ட் வந்து நீங்க படுத்தோடனே தூக்கம் வராது. ஸோ அந்த படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ½ hour or 45 minutes you need to relax. அப்போ ரிலாக்ஸ் அவர் என்ன சொல்றேன்னா, எதர் புக் ரீடிங் ஆர் லிசனிங் டு மியூசிக்ன்றாரு. அகைன் புக் ரீடிங் போனீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து லைட் ஆன் பண்ணணும். ஸோ மெலட்டோனின் கம்மியாகும். ஸோ அதை நான் வந்து வேணாம். ஸோ அதனால நீங்கள் வந்து லிசன் பண்ணுங்க, மியூசிக் ஆர் பாட்காஸ்ட். இப்ப பாட்காஸ்ட்னா வந்து நீங்க என்ன மாதிரி இப்ப வந்து அதுவும் ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு வந்து தூக்கம் கெட்டுரும்? இல்ல, எனக்கு கெட மாட்டேன், தூங்கிடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் கேட்க மாட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இந்த மாதிரி சயின்ஸ் இந்த மாதிரி கேட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ உடனே ஒண்ணு இப்ப இந்த புக் படிச்சுன்னா வந்து எனக்கு இந்த அவர் என்ன சொன்னா டோபமைன் அப்படின்ட்டாரு. அப்ப டோபமைன் என்ன அப்படின்றத நான் திரும்பி பாட்காஸ்ட்ல கேட்டேன். ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ டோபமைன் என்ன, சரி ஓகே, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுக்கு வந்து சரி அப்படி என்ன அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் பாட்காஸ்ட் கேட்கும் போது எனக்கு வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா, அது வந்து எனக்கு ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா. இதுவே மேபி நான் வந்து எதனா சினிமா கேட்டிருந்தேன்னு வைங்களேன், நீங்க சொல்ற அந்த தூக்கம் கலைஞ்சிருக்கும். அப்படிங்களா? ஏன்னா ஆக்சுவலி நான் வந்து இப்ப ஃபோக்கஸ் மோட்ல இருக்கும் போது வந்து எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா வந்து நான் வந்து என்ன நடக்குது ஃபுல்லா கிளியரா நான் கேட்கணும்னு நினைப்பேன். ஸோ படிக்கும் போது மற்றபடி நான் பாட்டுல எப்படி டிஃப்யூஸ் மோட்ல தான் வச்சிருப்பேன் அந்த டைம்ல. அதனால அதுவே ஒரு சயின்ஸுங்க. நீங்க சொல்றீங்களா நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வருது இல்ல, ஸோ நோட்டிபிகேஷன் வர்றதே வந்து டோபமைனை வந்து தூக்கி விட்டுரும். அந்த டிங் சவுண்டு, அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த நோட்டிஃபிகேஷன் மேலேயே வரும். நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை. நம்ம நோட்டிஃபிகேஷன் 1, வாட்ஸ்அப்பில் 1, ஃபேஸ்புக்கில் 3 அப்படின்னு அந்த நம்பரிங், அந்த நம்பரிங் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலர் இட்ஸ் வாட், அலர்ட்னஸ், ஏதோ ஒன்று அலர்ட் வந்து அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் சயின்ஸ் தான். அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் டிங் சவுண்ட் வைக்கணும், அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரெட் கலரில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டிசைனே பண்ணுறாங்க. ஸோ அதான யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ் சும்மா கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸே இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் பண்றதுனால என்ன ஆகும்னா, நீங்க என்னதான் வந்து நான் போனை வந்து பக்கத்து ரூம்ல வச்சாலும் எனக்கு டிங் சவுண்ட் கேட்டுச்சுன்னா நான் எழுந்து போயிடுவேன். நான் என்னதான் படுத்திருந்தாலும் எழுந்து போய் நான் பார்ப்பேன் யாராது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணா டு நாட் டிஸ்டர்ப் பண்ணல போட்டாகணும். ஸோ இது எல்லாமே நாளைக்கே பண்ணிட்டு வேணா இன்னைக்கே பண்ணிட்டு வேணா கிடையாது. யாருன்னா கால் பண்ணியிருந்தாங்கன்னா, யாருன்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்பிச்சுனா, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால வாட்ஸ்அப்ல தான் வந்து எல்லா அஃபீஷியல் ஒர்க்கும் நடக்குது. ஸோ அப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்க சொல்ற மாதிரி டு நாட் டிஸ்டர்ப்ல போட முடியாது என்னால. நான் இதுவே ஆஃபீஸ் போயிருந்தேன்னா நான் வந்து டீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வீட்டு வந்து நான் வந்து இது பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஸ்கூலாக சொல்லுவேன் நான் வாட்ஸ்அப்பில் நான் பார்க்கலான்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன், நீ பார்க்கலான்னு ஏன் சொல்கிறேன், அப்போ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இப்போ இருக்குது. பட் நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் அகைன் எல்லாத்தையுமே அந்த ஒரே ஒரு ஹார்மோன் டோபமைன் தான் வந்து பிரச்சனையே நம்மக்கிட்ட. அப்போ நம்ம டோபமைனை எப்படி வின் பண்ண போகிறோன்றது நம்மளோட ஒரு அங்கே தான் நம்மளோட டேலண்ட் இருக்குது. ஸோ எப்படி அவர் சொல்றாருன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ படிப்பில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, டோபமைன் கம்மியாகவே இருக்கு, அப்போ எப்படி வந்து படிக்க முடியும் அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னா, நான் சொன்ன மாதிரி படிப்பில் வந்து ரிவார்ட் கிடைக்காது, உங்களுக்கு 1 வருஷம் கழிச்சா கிடைக்க போகுது. அப்போ என்ன சொல்றான்னா வந்து உங்க பசங்களை வந்து, எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல் படிக்கும் போது கேபிள் டிவிலாம் கிடையாது, எங்கள் வீட்டில் ஒரு பொதிகை மட்டும்தான். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதை படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து உனக்கு அந்த ஒளிய மொழியம் போடுறேன் அப்படின்வாங்க.
இதாக இருக்கும். அப்போ அப்போ என்ன எனக்கு அதெல்லாம் தெரியல. அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் படிக்கிறதுக்காக படிக்கிறேன்னா இல்லை அந்த ஒளி மொழியம் பாட்டுக்காக படிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ண, இதுதான் வந்து டோப்பமைன். அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா வந்து இது படித்து முடிச்சிட்டின்னா அட் எண்ட் ஆஃப் தி 2 ஹவர்ஸில் அவனுக்கு எதனா சாக்லேட் கொடு, அவனுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கேம் விளாட விடு, 15 நிமிஷம் வந்து இன்டர்நெட் சர்ஃப் பண்ண விடு, ஃபேஸ்புக் பார்க்க விடு அப்படின்னு. நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஃபோன் கொடுத்தா தான் பிரச்சனை. ஸோ பேரண்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சிலபஸை நீ படிச்சு முடி, நான் உனக்கு ஃபேஸ்புக் தரேன், இந்த சிலபஸை படிச்சு முடி, நீ பப்ஜி 1/2 மணி நேரம் விளையாடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா படிப்பில் என்ன தான் டோப்பமைன் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அதர் எண்ட் அந்த வீடியோ கேமில் டோப்பமைன் அதிகமாக இருக்கிறதுனால அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அதுதான் அதுக்கு ரிவார்ட். நான் அதை படித்து முடிச்சிட்டேன்னா எனக்கு ரிவார்டு கிடைக்க போகுது, விச் இஸ் ரிவார்ட், அங்கே வந்து எனக்கு பப்ஜி விளாட போகிறேன். ஸோ இதுதான் வந்து பேரண்டிங். இந்த மாதிரி அப்போ உனக்கு பேரண்டிங்ல உனக்கு டோபமைன். எனக்கு ஒரு விஷயம் அது கேக்குறேன். இப்ப நீங்க அப்படி ரிவார்ட் கொடுக்கணும்னு சொல்றீங்கன்னா அப்ப அந்த பசங்க அது ரியலா வந்து படிப்பாங்களா நீங்க நம்புறீங்களா? அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? அந்த மாதிரி ரிவார்ட் வந்து தூங்கணும், அது வந்து தூங்கணும். திரும்பி அட்கைன் அதை நான் சொல்றேன், நம்ம படிக்கிறது நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது படிக்கிறது படிப்பே கிடையாது, ஜஸ்ட் இன்புட் தான். நீங்க என்ஆர்எம் ஸ்லீப் வச்சிருக்கீங்களா ஆர்எம் ஸ்லீப் வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து தான் நீ வந்து நாலேஜ் வளருதா இல்லையான்றது வந்து அகைன் அந்த அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க வந்து புரிஞ்சா மட்டும்தான் வந்து ஒருத்தனை வந்து படிக்கிறானா படிக்கலையான்றது தெரியும். இந்த ஸ்பிண்டல் சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் வந்து இட் பிளேஸ் a huge role. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்தாதான் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான பேரண்டிங் பண்ண முடியும். நான் அது கொடுத்துட்டேன் ஆனால் வந்து என்ஆர்எம் இல்லை ஆர்எம் இல்லை அப்படின்னா வந்து அங்கே வேஸ்ட். நான் வந்து காலையிலே எழுப்பி விட்டுட்டேன், 5 மணிக்கு எழுப்பி விட்டுட்டேன், என்ன காமெடியாக இருக்கும், 5 மணிக்கு ஏன்ட்டேன்னா நான் வீடியோ கேம் விளாட விட்றேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், அங்கேயும் காலி. நான் டோப்பமைனை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் இல்லாமல் நான் 5 மணிக்கு எழுப்பி விட்டேன். 5 மணிக்கு எழுப்பினா அங்கே என்ஆர்எம்மும் காலி ஆர்எம்மும் காலி. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படிப்பு ஏறாது தான். ஸோ அப்போ மொத்தமாகவே நம்மளுக்கு புரிய வரணும். புரிய வந்தால் தான் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு பேரண்டிங் பண்ண முடியும். ஆத்மா கரெக்டாக தான் ஜாயின் பண்ணி விடு. சேம் வி ஆர் இன் தி சேம் பேஜ். ஆக்சுவலி நானும் வந்து ஒரு 4 months ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் பிரெயினை பற்றி தான். ஸோ நானும் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் முதல் கொண்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கும், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல். ஆனால் இப்போ கூட வந்து நானும் இப்போ தான் யூடியூபோட லைக்லாம் எப்படி டிஸ்லைக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபேஸ்புக் வந்து என்னால் முடியல, அவங்க பயங்கரமாக டேட்டாவை ட்ராக் பண்ணுறேன். ஈவன் நான் க்ளவுட்ல இருக்கிறதுனால எனக்கு என்ன பின்ன நடக்குதுன்னு தெரியும். டேட்டா எனக்கு அதனாலே சரியா தூக்கம் வரும். இவ்வளோ டேட்டா எடுக்கிறானுங்களே, என்னென்ன பண்றானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 1 year பிஃபோர் வந்து நான் நிறைய டேட்டா கொடுத்தனால நான் வந்து போ வந்து ஹாப்பியா இல்லைண்ணா. அப்புறம் இவனுக்கு எல்லாம் ட்ராக் பண்ணி சைக்காலஜிக்கெல்லாம் பண்றானுங்க போல. ஆனா இப்பயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ நிறைய லேர்ன் பண்ண சுத்தி ஏன்னா வேர்ல்டு இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபுல்லாவே ஒரு மணி ரிலேட்டடா மாறிடுச்சு மாதிரி ஒரு. இது சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டோபமைன் டீடாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்போது தான் நான் இது வந்து இல்லை எங்கள் ஒய்ஃப் தான் காமிச்சாங்க அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில். ஸோ அவன் பியூட்டிஃபுல்லாக ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தான். நம்ம சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த விரதம்லாம் இருக்கும்ல நம்ம, ஸோ வந்து ஒரு 15 days சம்திங் தெரியல. ஸோ அப்போ வந்து சுத்தபத்தமாக இருக்கணும், குளிக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சபரிமலைக்கு போகிறோம். ஸோ அப்போ இது ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி சபரிமலை, நீங்கள் வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ்டிக் அந்த ஒரு விரதம், இந்த இன்க்ளூடிங் முஸ்லீமில் இருக்கிற அந்த விரதமாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணி விடுது. டீடாக்ஸ்னா என்னென்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு 15 days or 1 month வந்து நான் சரக்கு அடிக்கலை அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த டோபமைன் வந்து கம்மியாயிடுது. ஸோ இதில் ரொம்ப நான் யூஸ்வலாக எப்படி சொல்லணும்னா வந்து இப்போ நான் பெங்களூரில் இருக்கும்போது நான் வந்து தினைக்குமே ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவேன், வெளியில தான் சாப்பிடுவேன். 5 years இருந்தேன். அப்போ நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது நான் வீட்டு சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன செய்கிறீங்க சமையல் டேஸ்ட்டே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து 5 வருஷமா நான் ருசிக்கு நான் அடிமையாயிட்டேன். அப்போது எனக்கு அந்த ஹோட்டல் சாப்பாடு டோபமைன் ஏற்றி விட்டுடுச்சு. வேறாஸ் நான் வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது டோபமைன் எனக்கு கம்மியாயிடுச்சு, எனக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்கல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அப்போ சென்னை வந்தவொடனே எனக்கு வேறு வழி கிடையாது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். அப்போ என்ன ஒரு 2 weeks எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹோட்டல் சாப்பாடு மறந்து போச்சு. ஏன்னா நான் அடாப்ட் ஆகிட்டேன் டு வீட்டு சாப்பாடு. ஸோ அங்கே வந்து டீடாக்ஸ் நடந்துடுச்சு. ஸோ இதே தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த விரதம்லாம் இருக்கிறது பின்னாடி சயின்டிஃபிக் ரீசன் இஸ் கால் டீடாக்ஸ், டோபமைன் டீடாக்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 15 நாள் சும்மா இருந்துட்டு மலைக்கு போயிட்டு வந்தோடனே வந்து ஒரு ஃபுல் அடிச்சிடுவாங்க. ஸோ அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பட் ரியலாக உங்களுக்கு சயின்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்கள் டீடாக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதே ஒரு கைண்ட் ஆஃப் டீடாக்ஸ் தான். நல்லா தான் நீங்கள் வந்து
அதுலேருந்து வெளியே வந்து நீங்கள் ரிலீவ்டாக இருக்கீங்க. ஆமா, ஆக்சுவலி நான் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு 1 மந்த் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பெருசா தெரியல, போனா என்ன ஆக போகுது, வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ண போறாங்க, அதுல என்ன இருக்கு. உண்மையிலேயே நான் என்ன பண்ணேன்னா, நான் உங்க அளவுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடல. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வரல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா பேஜையுமே வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ வாட்ஸ்அப் என்னால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அங்கே தான் வந்து இந்த கிளப் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அஃபீஷியல் ஒர்க் எல்லாமே வாட்ஸ்அப்பில் போகிறதுனால என்னால் பண்ண முடியல. பட் வேறு குரூப் எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன், தேவையில்லாத குரூப்லாம் மியூட் பண்ணிட்டேன், வெளியே வரல. ஸோ மியூட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன பேபி ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். விச் இஸ் நான் ஸ்க்ரீன் டைம் நான் சதேஷ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணேன். ஸ்க்ரீன் டைம் பாரு எனக்கு வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 10 hours இருந்தது, இப்போ 7 hours வந்துடுச்சு. ஸோ மேபி நான் அன்இன்ஸ்டால்லாம் பண்ணேன்னா அது 5 hours கூட வரலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் புக் ரீடிங் வந்ததுனால வந்து எனக்கு அங்கே டைம் போகிறதுனால நான் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மியாயிடுச்சு எனக்கு. புக் ரீடிங் எப்போ மார்னிங் படிப்பீங்களா? புக் ரீடிங் வந்து என் பையன் தூங்கும் போது படிப்பேன். ஸோ 3 to 5 ஈவினிங். ஸ்லீப் இப்போதான் இந்த ஒரு புக்கு தான் படிச்சிருக்கீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி சேப்பியன்ஸ் ஒரு புக் படிச்சேன், செகண்ட் புக் எனக்கு, தேர்ட் புக் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அப்ப ஸ்லீப் ரிலேட்டடா வந்து 3 புக் படிச்சு நம்ம ஒரு அக்ரிகேஷன் வேல்யூ கொண்டு வரலாமா? ஏன்னா வந்து நம்ம ஒரு புக்கை வச்சு நம்மளால வந்து ஃபுல்லா வந்து நம்ம கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. சோ நானும் பார்த்துட்டு நானும் ஃபுல்லா சர்ச் பண்ணேன் ஆக்சுவலி. ஓகே, இன்னொரு வந்து புக் சொன்னீங்களா, அது என்ன புக்? நீங்க ஸ்டார்ட் பேச ஆரம்பிக்கும்போது சொன்னீங்களா ஒரு புக், என்ன சொல்றீங்க? சொன்னாரு அவர் கோர்ஸ் சொன்னாரு. ஆக்சுவலி கோர்சேரால வந்து லேர்ன் டு லேர்ன் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே, ஃப்ரீ கோர்ஸ் தான், சூப்பரா இருக்கும். அதுலயும் வந்து இந்த இவர் சொன்ன மாதிரி தான், நான் வேற ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம், டிஃப்யூஸ் மோட், ஃபோக்கஸ் மோட்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம சரியா தூங்கலன்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ வந்து எல்லாமே வந்து அந்த டாக்ஸிக் வந்து மைண்ட்ல இருக்கும். ஸோ வந்து நம்மளால வந்து கரெக்டா டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ வந்து அப்படியே அவங்களும் டச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது அவர் பேசும்போது. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. நீங்க திரும்பியும் யார் படிச்சாலுமே நம்ம இந்த லெட்ஸ் லேர்ன் கேள்வியில நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம நாலேஜ். ஆமா, நான் வேணா லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன். கண்டிப்பா. So any other doubts? I think we already crossed the 90 minutes window. So to summarize it, ஒரே ஒன் லைனில் சொன்னால் 8 hours டெய்லி ஸ்லீப் தேவை. ஸோ அது வந்து படிப்புக்கும் தேவை, நம்ம ஹெல்த்துக்கும் தேவை. ஸோ போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஸோ இதில் வந்து நம்ம எந்த புக்கு படித்தாலும் அவர் சொல்கிற மாதிரி 3 புக்கு படித்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் நம்ம 8 hours தூங்கணும்னு தான் சொல்ல போகிறாங்க. யாருமே வந்து 5 hours தூங்கணும், 6 hours தூங்கினா போதும்னு சொல்ல போகிறது இல்லை. மேபி அந்த டெக்னிக் வேணால் மாறுமே தவிர்த்து I'm damn sure that everyone would be arriving at the point that we need to sleep for 8 hours. ஸோ இது வரையும் நான் போன மாதம் வரையும் எனக்கு வந்து ஸ்லீப்புன்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு செகண்டரியாக தான் இருந்தது. ஸோ ஈவன் தோ ஐ ஸ்லெப் ஃபார் 7 hours, பட் நான் வந்து சில டைம் 1 o'clock கூட தூங்குவேன் நான். ஸோ எனக்கு வந்து 7 hours இருந்தால் போதும்னு எனக்கு தெரியும் தவிர்த்து நான் வந்து என்ஆர்எம் ஸ்லீப் ஒன்று இருக்குது, ஆர்எம் ஸ்லீப் ஒன்று இருக்குது. அது வந்து 10 மணிக்கு படுத்தா தான் வரும், செகண்ட் ஹவர்ஸ் இருந்தால் தான் வரும், இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஸோ 7 hours தூங்கணும், 8 hours தூங்கணுன்றது ஒரு பாயிண்ட், பட் டைமுக்கு தூங்கணுன்றது ஒரு பாயிண்ட், அதுவும் நைட்டில் தூங்கணுன்றது ஒரு பாயிண்ட். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ வித் திஸ் நோட் வி கேன் கன்க்ளூட். ஐ ஹோப் தட் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் நான். ஸோ நமக்குள்ளே இல்லாமல் ஸோ உங்களோட கொலீக்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஐ ஹவ் ரெக்கார்டட் திஸ். ஸோ பார்ட் 1 ஆல்சோ ஐ ஆல்ரெடி ஷேர்ட். ஸோ ஐ வில் ஷேர் வித் பிரபு அண்ட் ஆத்மா. திஸ் ஆல்சோ ஐ வில் அப்லோட் அண்ட் ஐ வில் ஷேர். ஸோ தட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட் தம் ஆல்சோ கெட் தி அவேர்னஸ். ஸோ ஓகே, பயாலஜிக்கல் கிளாக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நம்ம வந்து தூங்கினா தான் தெரியும் எப்போ தூங்கி. அகைன் நான் போன செஷனில் சொன்ன மாதிரி இந்த ஸ்லீப் வந்து இல்லாதனால, சப்போஸ் நான் வந்துட்டு 5 hours தூங்குறேன், 6 hours தூங்குறேன், ஆனால் நான் வந்து பிரைட்டாக தான் இருக்கேன், நெக்ஸ்ட் டே வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு இருந்தாலுமே வந்து என்னால் பிரைட்டாக தான் இருக்க முடியும். நீ சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 6 hours தூங்கினாலுமே எனக்கு வந்து போதும் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அகெயின் அவர் வந்து சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. நம்ம என்ன தான் வந்து சரக்கடிச்சு போதை ஏறினாலுமே வந்து எப்பயுமே சொல்கிற ஒரே விஷயம், நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் வண்டி ஓட்டிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
ஸோ அது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் சைக்காலஜி. ஸோ அது வந்து சப்ஜெக்டிவ்னுவாங்க. ஸோ சப்ஜெக்டிவ்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டெடியாக தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் அப்ஜெக்டிவ்லி இந்த நான் சொன்ன பிரச்சனை எல்லாமே அப்ஜெக்டிவாக தான் தெரியும். நம்ம வந்து ஒரு சடை சொல்கிற மாதிரி ஒரு லேபில் போய் உட்காந்து நம்ம ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன டிஃபிஷியன்சி இருக்குன்றது தெரிய வரும். அது வந்து சப்ஜெக்டிவாக தெரிய வரும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு 5 years கழிச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா நான் அதுக்கப்புறம் தூங்கினா சரியாயிடுமானா சத்தியமாக ஆகாது. அவர் என்ன சொல்கிறேன்னா 1 மணி நேரம் தூக்கம் போச்சுன்னா அது போச்சு தான். நான் வந்து இன்னைக்கு 6 மணி நேரம் தூங்கிட்டேன், நாளைக்கு நான் 9 மணி நேரம் தூங்கிக்கிறேனே, அவ்வளோதான். வாட் இஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட். ஸோ அதனால் வந்துட்டு then Gopi asked one question like, even though I slept for 8 hours after going to office, after an hour feel sleepy again. ஆனால் இட்ஸ் அகைன் டோபமைன், அவங்களை வேலை பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ அது எல்லாருமே நீங்கன்னு கிடையாது, எல்லாருக்குமே வந்து பிடிச்ச வேலையை செய்யலை. ஸோ அது காசுக்காக தான் செய்கிறோம். ஸோ ரொம்ப ஃபியூ தான் வந்து பிடிச்ச வேலையை செய்வாங்க. ஸோ பிடிச்ச வேலையை செய்யும் போது உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ மேபி அந்த வேலை வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற வேலையாக இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டோபமைன் கம்மியாயிடும். ஸோ அதனால உங்களுக்கு தூக்கம் வரும். அதனால தான் படிக்கும் போது தூக்கம் வருது எல்லாருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ரிவார்ட் கிடைக்குது அந்த வேலை செய்யறதுனால எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா சத்தியமாக தூக்கம் வராது. இன்க்ளூடிங் எனக்கு என் வேலை எனக்கு பிடிக்கல தான். ஸோ இருந்தாலும் ஒரு சோஷியல் ப்ரெஷர் வேலை செஞ்சு தான் நான் ஆகணுன்றதுனால நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் வி கேன் sign off. Thank you very much for attending. Yeah, thank you. Yeah. Thanks, dude. Yeah.